பாரு, பல வகையும் புரியும் பாரு. பாடல் புரிந்து பார்க்கலாம், பன்னிசைக்கலாம், பள்ளிக்கூடமின்றி பாடலாம். பாடு பாடி பாடு, பாடு பாடி பாடு, புரியலையா? வணக்கம் மக்களே, குட் ஈவினிங். வெல்கம் டு தி ரிவ்யூ எபிசோட் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி நீங்க? நாங்க ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்தோம். எதனால லேட்டா வந்தோம் அப்படின்னா, நான் யூஸ்வலா லைவ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா பார்க்கும்போது கவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு தான் வந்து அது ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால நாங்க எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, வரும்போதே 2 நிமிஷம் லேட்டா வந்தா நீங்களே ஏற்கனவே வந்திருப்பீங்கல்ல, நான் வரும்போது நிறைய நம்பர் பார்க்கலாம்ல. ஸோ இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நான் சொல்வேன், நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. கரெக்டா ஒன்றும் இல்லை, ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கரண்ட் போயிடுச்சு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணேன். நம்ம விக்கி பையன்கிட்டயும் வந்து இன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன், தம்பி இன்னைக்கு கொஞ்சம் கரண்ட் போற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி போச்சுன்னா வந்து பி கேர்ஃபுல் தம்பி, எனக்கு காப்பாத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பையனும் அங்கே ரெடியா இருக்கேன்னு சொல்லியிருக்கான். என்ன ஒரே ஒரு விஷயம், 6 மணிக்கு கரெக்டாக கரண்ட் போனோன்னு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு விக்கி கரெக்டாக இருக்கு, ரெடியா இருக்கியாடா அப்படின்னா, அண்ணா பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக கேட்டான். ரொம்ப தேங்க்ஸ்ரா தம்பி, இப்படிதான் இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பாஸ்வேர்டு நான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ முதல்லயே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, திடீர்னு நான் காணாம போலாம். நான் அப்படி காணாம போனா கவலைப்படாதீங்க, நான் திருப்பி வந்துருவேன். அதாவது கரண்ட் வந்தோடனே நானும் வந்துருவேன். அது வரைக்கும் வந்து யார் ஸ்கிரீன்ல இருக்காங்களோ அவங்க எப்படியும் இந்த ஷோ வந்து காப்பாத்தி கொண்டு போயிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், எனக்கு கரண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வந்துருவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வணக்கம் சூப்பர் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. கமெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ஸ் அப்படி சைட்ல அப்படியே ரோல ஆறத பாக்குறதுல வந்து ஒரு செமையான எந்தூசியாசம். ஸோ கிட்டத்தட்ட 100 பேர் வந்தாச்சு ஆல்ரெடி. ஃபேண்டாஸ்டிக். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் so very encouraging for us. இதுதான் எங்களை திருப்பி வாரம் திருப்பி வந்து இந்த ப்ரோக்ராமை பண்ண வைக்கிறது முக்கியமான பூஸ்டே இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பறக்க விடுறத நீங்க பாக்குறத அப்படியே பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு அப்படியே உள்ளேந்து ஒரு எனர்ஜி சுரக்கும். அந்த எனர்ஜி எங்ககிட்ட இப்போ சுரந்துட்டு இருக்கு. இந்த எனர்ஜியை அப்படியே கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எங்க வீட்டில் கரண்ட் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அப்படியே ஒரு ஃபெசிலிட்டி இப்போ கரண்ட்லி அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால கரண்ட் போனா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இந்த வாரம் அருமையான ஒரு பாடல், கண்மணியை காதல் என்பது கற்பனையோ அப்படின்ற ஒரு அருமையான பாடல் வந்து, ஏதாவது ஆமாமன் கோவிட் வந்து மூச்சு விடுறது கஷ்டப்பட்டு இருக்கும் போது மூச்சை பிடிச்சின்னு பாடுற ஒரு பாட்டு இது. சோ அப்படி ஒரு பாட்டு எதுக்கு, அதான் நான் போன வாரமே சொன்னேன், இந்த மாதிரி பாட்டெல்லாம் நாங்க எதுக்கு எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, உங்களுக்கு மூச்சு பயிற்சி கொடுத்து உங்களை கொரோனா வராம காக்கிறதுக்காக தான் நாங்க இந்த பாட்டை கொண்டு வரோம். அதனால தான் டாக்டர் விஜி போன வாரம், உங்களுக்கே தெரியும், அவங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவங்க டாக்டர் விஜி. ஸோ அவங்க அதனாலதான் டாக்டர் விஜி இந்த பாடலை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் நிறைய பேர் தம் கட்டி பாடிருக்கீங்க, நல்லா பாடிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 ஜாயின்ஸ் வந்தது. ஸோ நவ் அகைன் இந்த பாட்டு நீங்க வந்து டஃப்னு பர்சீவ் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல. 150 ஜாயின்ஸ் தான் வந்தது. அது ஏன் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அது என்னங்கிறத வேணா நீங்க மெசேஜ் போடுங்க. ஏன் 150 பேர் தான் ஜாயின் பண்ணீங்க, மீதி 150 பேர் எங்க போனீங்க? யூஸ்வலா 300 350ன்னு கிளாக் பண்ணோம். சரி, அந்த மாமரை இலை மேலையில வந்து அந்த ஆன்னு போட்டு இழுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால ஜாயின் பண்ணாம இருந்தீங்க. ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பாட்டுக்கு ஏன் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க? சொல்லுங்க. ரைட், ஓகே. எனிவேஸ், ஸோ அது 150 ஜாயின்ங்கிறது இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். ஸோ என்ன அப்படின்னா, இதுலயும் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ரிவ்யூ பண்றது கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ ஏதாவது வந்து ஒரு அல்பத்தனமான ஒரு சந்தோஷம். ஏதாவது ஓகே, ஒரு விதத்துல நிறைய ஜாயின்ஸ் வந்ததுன்னா செம்ம ஜாலியா இருந்தாலும், இன்னொரு விதத்துல வந்து ஜாயின்ஸ் கம்மியா இருந்தா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, கொஞ்சம் ரிவ்யூ பண்றது கம்மியா இருக்கும். பட் அதுக்காக நீங்க பாடாம இருக்க கூடாதுங்க, நிறைய பாடுங்க. நீங்க பாடதான் எங்களுக்கு எந்தூசியாசம், நீங்க பாடதான் எங்களுக்கு எனர்ஜி. அதுதான் உண்மையான ஒரு விஷயம், ஆணித்தனமான ஒரு விஷயம். அதை நம்ம சொல்லிடணும். ஆணித்தனமான விஷயம் அப்படிங்கறத சொல்லலை அப்படின்னா தெய்வ குத்தமாயிடும் நம்ம ஷோல. அதனால நான் அப்பப்போ சொல்லிடுவேன் ஆணித்தனமான விஷயம் அப்படிங்கறத. ஸோ கிரேட். ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாங். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. த குவாலிட்டி ஆஃப் ஜாயின்ஸ் வேர் குட். இட்ஸ் பீன் இம்ப்ரூவிங் as we have been saying. நடுவில் ஒரு வாரம் வந்து டிப் ஆச்சு, அதுக்கப்புறமா திருப்பி இட் ஹஸ் ஸ்டார்டட் பிக்கிங் அப். ஸோ நிறைய பேர் எல்லாம் சொல்றீங்க பயங்கரமா வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கா இருக்குமோ. நீங்க இந்த பாட்டு பாடாததுக்கு சோசியல் டிஸ்டன்சிங்கும் எனக்கு சம்பந்தம், இப்படிலாம் கமெண்ட் போடுறீங்க. எனிவேஸ், ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, கேட்டோம். ஓவரால் குவாலிட்டி வாஸ் டெஃபினெட்லி குட். It's been improving consistently. That is what is very happy to note. And people are taking a lot of efforts. அது வந்து கண்டிப்பா தெரியுது. ஏதாவது வந்து கண்கூடா தெரியுது. ஏதாவது நீங்க வந்து போடுற எஃபர்ட்ஸ் வந்து தெரியுது. And some of them, I think I even happened to go and see the comments. And mentors have specifically mentioned that I can
we can sense an improvement in your voice. இந்த விஷயத்துல நீங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாமே இந்த வாரம் கமெண்ட்ல நான் பார்த்தேன். ஸோ விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி என்கரேஜிங். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ இட் கோஸ் டு சே தட் யூனோ நம்ம மென்டார்ஸ் என்ன எதிர்பார்க்காங்களோ அதுவும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ இந்த வாரம் வந்து அதான் as I said, இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு காரணம் வந்து முக்கியமான அந்த ஒரு ஃபீச்சரை கவர் பண்றது தான். ஏதாவது இந்த பிரெத் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத ஆஸ்பெக்டை கவர் பண்றது தான் இந்த பாடலை எடுத்தோம். அந்த மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எடுக்கிற மாதிரி சொல்லித்தர மாதிரி பாடல்கள் நம்ம மாசம் மாசம் கண்டிப்பாக எடுப்போம். ஸோ தட் யூனோ வி கேன் டச் அப் ஆன் த டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், வி கேன் டச் அப் ஆன் த டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட் வேரியன்ட்ஸ் ஆஃப் த சாங்ஸ், ஸோ தட் வி கேன் லேர்ன் காம்ப்ரிஹென்சிவ்லி டுகெதர். ஸோ அதான் போன வாரம் மாதிரியே வந்து போன வாரம் பாட்டியை நான் ஜாயின் பண்ணல, இந்த வாரம் பாட்டியை நான் ஜாயின் பண்ணல, என்னை மன்னித்து விடுங்கள். நான் வந்து பெரிய டைலாக்லாம் விட்டேன், அந்த ஜாயின் பண்ணி நான் போடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். சத்தியமா எனக்கு டைம் இல்லாம போச்சு, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த வாரமா என்னால் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கு விஜய்க்கு முக்கியமா ஒரு மன்னிப்பு சொல்லியே ஆகணும். விஜயை கூட்டிட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்கலாம், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல வச்சு மன்னிப்பு கேட்கும் போது அவங்க பரவாயில்ல நாகும் அப்படின்னு சொல்லும் போது அந்த டிங்க டக்கான்னு அவங்களோட அந்த தொங்கட்டம் ஆடுறது வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும்ன்ற காரணத்தினால அவங்களை கூப்பிட்டுட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்றது நானு. ஸோ we are going to have விஜயலட்சுமி விஜி அவர்கள், always the audience favorite mentor, with us right now. Okay, விஜி. இல்ல சரியா இல்ல முகம் சரியா ஆடல, இல்ல சரியா தெரியுது, தொங்கட்டம் ஆடுறது சரியா தெரியல அப்படிங்கறதால உங்க வணக்கத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கல. சோ திருப்பி வந்து 3 2 1 கோ. வணக்கம் நண்பர்களே, வணக்கம் மக்களே. எக்ஸாக்ட்லி, உங்க தொங்கட்டம் ஆடிச்சுனாதான் உங்க வணக்கம் வந்து இஸ் கம்ப்ளீட், ரைட்? சோ வணக்கம் விஜி. சோ ஓரிரு வார்த்தைகள் இந்த வாரம் பாட்டை பத்தி, பாட்டோட ஜாயின்ஸை பத்தி, இருந்த ரிசப்ஷனை பத்தி ப்ளீஸ். ஸோ எல்லா மக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த பாட்டை வந்து கத்துண்டு அவ்வளோ சின்சியர் அட்டம்ப்ட்ஸ் போட்டதுக்கு. ட்ரை பண்ண கடைசி நேரத்தில் அனுப்ப முடியல, ட்ரை பண்ணோம், இது பிரெத் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, நாங்கள் ஆலாப்லாம் ட்ரை பண்ணோம், ஹம்மிங் ட்ரை பண்ணோம் அப்படின்னு கேட்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே மீனா கணேசன் வந்து ஜாயின் பண்ண ஒரு விஷயம் வந்து ரியலி அப்ளாடபிள். அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்பெசிபிக் மென்ஷன்ஸ் வேற பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கேன் நான். அந்த அளவுக்கு நிறைய இருக்கு, பக்கம் பக்கமா எடுத்து வச்சிருக்கேன் வேற ஒரு ரீசன்காக. பட் ஷோ டைம் கருதி நம்ம வந்து கட் ஷாட் தான் பண்ண வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல see, end of the day the show is for the audience, so if there are names that needs to be mentioned, I don't think so we should be constrained by time. தாராளமா சொல்லுங்க, நீங்க 150 பேரையும் படிக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? பட் யா, I mean if there are people to be mentioned, I don't think so we should be constrained too much by the time விஜி. ஸோ அதனால நீங்க எழுதி வச்சிருக்கிற நேம்ஸை கண்டிப்பா படிங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கறத சொல்லுங்க. ஓவரால் குவாலிட்டி ஆஃப் த ஜாயின் இந்த வாரம் எப்படி இருந்தது விஜி? வாட் வாஸ் that you people spoke about, mentors spoke about? டிஃபிகல்ட்டி இந்த சாங்ல இருந்தது என்னன்னா, இது நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரு அந்த தாட்டுக்கே இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஆடியன்ஸ். அதெல்லாம் எல்லாத்தையும் பர்சீவ் பண்ணிருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் வந்து கத்துக்கணும், எல்லா ஆஸ்பெக்டையும் மிஸ் பண்ணாம கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பாவம் அவங்களோட நாலேஜ் லெவல் என்ன, அந்த ஒரு 4 நாளுக்குள்ள என்ன பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அதுதான் அவங்களால பாட முடிஞ்சது. அதனால அவங்க மேல குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஸோ அது பிரில்லியன்ட் எஃபர்ட் இன் டேக்கிங் அப் எவ்ரி திங். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மூச்சு எல்லாத்துலயும் விட வேண்டிய நிலைமை இருந்தது. ஹம்மிங்கும் பாடணும், இல்ல ஓலாப்பும் பாடணும், பாட்டையும் பாடணும், அந்த டியூனையும் கரெக்டா வைக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் பல்லவியும் பிரெத் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து பீப்புள் வுட் ஹவ் ஃபெல்ட் இட் டிஃபிகல்ட். இன்னொன்னு வந்து நம்ம பண்ணது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து 2 ட்ராக்கும் வேற ட்ராக், என்னோட ட்ராக் வேற ட்ராக், மென்டியோட ட்ராக் வேற ட்ராக். ஸோ என்னோடது வந்து ஒரிஜினல் ட்ராக் மேட்ச் ஆன மாதிரி ஃபாஸ்டா உங்களுக்கு கேட்டிருக்கோம். பட் மென்டியோட ட்ராக் வந்து கொஞ்சம் ஸ்லோவர் வெர்ஷன் ஆஃப் த ட்ராக், அது குவாலிட்டி வைஸ் நல்ல ட்ராக். அதனால வந்து டிஃபிகல்ட்டி ஃபார் பீப்புள் ஹூ சாங் ஜியாஸ் சர்ஸோட ட்ராக் வந்து அவ்வளோ நேரத்துக்கு சஸ்டெயின் பண்ணி பிரெத் மேனேஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லயும் நிறைய பேர் நல்லா பாடியிருக்காங்க, பிரெத் நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்க. என்னோட ட்ராக்ல இட் ஹாஸ் டு கோ வித் த ஒரிஜினல் பேஸ். அப்போ ஒரிஜினல் கேட்டு பாடும்பொழுது அவ்வளோ ஓடுதே ஐயோ இந்த சங்கதி மிஸ் ஆகுது, இந்த லைன் மிஸ் ஆகுது, இதுல மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரியான ஒருத்தரோட ஆதங்கம் சில பேர்லாம் ஃபேஸ் ரியாக்ஷன்லயே அதை காமிச்சிருக்காங்க, which was so beautiful to watch. சோ அதெல்லாம் இப்பவே அப்படின்ற பொழுதுதான் பிரச்சனை. இதெல்லாம் நான் எபிசோட்ல மென்ஷன் பண்ண மாதிரி இதெல்லாம் ஒரு ஐ ஓப்பனர், இது ஒரு 1 ஸ்டெப் ஃபார்வர்ட். இதே பாட்டை நீங்க 1 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு அட்டம் பண்ணும்போது யூ வில் ஃபீல் சோ கான்ஃபிடென்ட், ஐயோ இவ்வளவு அழகா இருக்கே இந்த பாட்டு, பியூட்டிஃபுல்லா இருக்கே அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். Fantastic. Yeah, இந்த ஒரு சாங் வந்து it is not actually a very easy song.
ஈவன் ஃபார் தி எக்ஸ்பர்ட் when they sing on stage they have found it difficult அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வந்து he was sharing it with us. அவர் நிறைய இன்னைக்கு ஷேர் பண்றதுக்கும் நிறைய கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலா. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரையும் நம்ம கூப்பிட்டுருவோம். அவர் ஷேர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஹேவிங் செட் தட், ஸோ நீங்க சொல்றது வந்து இந்த ஓவரால் குவாலிட்டி வாஸ் குவைட் டீசென்ட் தான் இல்லையா இந்த வாரம்? Yes. Considering the aspect of the song, different aspects of the song try பண்ணதுல பாவம். எஸ். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா விஜய், நம்ம இந்த வாரம் வந்து வி போஸ்டட் யுவர் இன்வைட் ஃப்ரம் அவர் நியூ ஸ்மியூல் ஐடி லேர்ன் டு லேர்ன் மியூசிக். ஸோ அது கூட சில பேருக்கு வந்து they didn't know that it's been posted in that particular ஸ்மியூல் ஐடி and maybe there are chances that people would have got missed out இல்லையா? ஸோ அதனால வந்து மக்களை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இப்ப லைவா பாக்குறீங்கனாலும் சரி, யூடியூப்ல அப்புறமா நீங்க ரெக்கார்டட் வெர்ஷன் பாக்குறீங்கனாலும் சரி, இதை கேட்டுக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன் இன்னொரு வாட்டி, இந்த வாரத்துல இருந்து இப்ப புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட பாடறிவோம் படிப்பறிவோம் அப்படின்னு இருக்கிற ஸ்மியூல் ஐடி ஒன்று இருக்கு. பாடறிவோம் படிப்பறிவோம்கான ஒரு ஸ்மியூல் ஐடி ஒன்று இருக்கு, லேர்ன் டு லேர்ன் மியூசிக் அப்படின்னு. நீங்க வந்து அந்த ஸ்மியூல்ல தேடினீங்க அப்படின்னா அதை நீங்க கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் வாரம் இனிமேல் வந்து இன்வைட்ஸ் ஆர் ஒன்லி கோயிங் டு பி போஸ்டட். இந்த வாரம் விஜயோட இன்வைட்டும் அதில் தான் இருந்தது. there are some people who missed it out. அதனால வந்து அடுத்த வாரத்துல இருந்து அது இல்லாம you can always check to find out what the songs that are posted. So நம்மளோட பாடறிவோம் படிப்பறிவோம் இன்வைட்டை தவிர we are also planning to post other invites and we are also planning for some interesting programs in the Smule page of பாடறிவோம் படிப்பறிவோம். So learn to learn music search பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிடையாது, யூடியூப் சொல்ல வேண்டிய விஷயம், ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஃபாலோவர்ஸ் இல்லை, யூ வில் பிகம் கோ சிங்கர்ஸ். ஐஸ்வர்யா ஸ்ரீராம் வந்து சொல்றதுல இனிமேல் நாங்கள் ஃபாலோவர்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றது இல்லை, கோ சிங்கர்ஸ் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதனால வந்து ஸோ இதில் ஒரு ஆஸ்பெக்ட் அதை மறந்துடாதீங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக். ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் வி சா தட் ப்ராபப்ளி வை இந்த வாரம் வந்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் கம்மியா இருந்தது அப்படின்னு. ஸோ அதுக்கான விடைகள் சிலது கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதான் சொல்ல வேணும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். ஸோ வாரம் இது ஒரு 4 வாரமா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாரம் we are having somebody joining us from the audience side. ஸோ இப்போ ஒன்றும் கிடையாது, என்னடா இவன் பேசினே அந்த பக்கம் பார்க்கறானே அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் தாங்க, அவரோட ஸ்மியூல் ஐடி எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதை எடையாவது எப்படியாவது எடுத்து அவருக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு பண்ணணும் இல்லை, அவரே கூப்பிட்டு அவரே கேட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், ஆஸ் யூஸ்வல் சொதப்பிட்டேன், அவ்வளவுதான், வரது கிடையாது. ஸோ இப்போ அவர் வரப்போறாரு. அவர் யார் அப்படின்னா வந்து நம்ம ஷோ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாக்குற ஒரு மனிதர், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு பேர் தான். ஒன் ஆஃப் த டாப் ஃபேன்ஸ் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். இதுக்கு நடுவில் யாரோ யூடியூபோட சேனல் நேம் கேட்டிருக்காங்க, அதை சொல்லிடுறேன். பாடறிவோம் படிப்பறிவோம் சர்ச் பண்ணாலே யூடியூப்ல கிடைக்குங்க, அதுதான் உங்களுக்கான பதில். ஓகே, இவர் வந்து ரெகுலரா பாக்குற ஒரு மனிதர், எல்லா ஷோவும் பார்ப்பாரு. உங்க எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நேம் தான் இது, புதுசு கிடையாது. அண்ட் இவர் வந்து நம்ம யூஎஸ்ல இருந்து ஜாயின் பண்றாருங்க. இப்போ யூஎஸ்ல ஜாயின் பண்றாருன்னா நீங்க வந்து உழவர் சந்தைன்னு நினைச்சு நீங்க பயந்துட வேண்டாம். ஏன்னா உழவர் சந்தையில இருந்தா கொரோனாலாம் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுனால நீங்க அதை நினைச்சு நீங்க பயந்துட வேணாம். இது நிஜமாவே யூஎஸ், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவர் பேசும்போது அந்த அப்படின்ற இங்கிலீஷ்லாம் நடுவில் தானாவே வந்துடும். அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவர் அக்மார்க் யூஎஸ்ல வாழ்றவர் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா வந்து ரொம்ப ஜாலியான ஒரு மனிதர். நேற்று வந்து டெஸ்டிங் கால் வந்து ஒரு 10 நிமிஷம் அவரோட பண்றேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். ராத்திரி 12 மணிக்கு பண்ணோம் யூஎஸ்ங்கிறதுனால. அப்ப என் ஒய்ஃப் கேட்டா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, 10 நிமிஷம் அப்படின்னா, நீ தானே 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ போனா. எதுக்கா அப்படி சொன்னா எனக்கு அப்ப புரியவே இல்லை. கடைசி அவரோட பேச ஆரம்பிச்சு டெஸ்டிங் கால் மட்டும் 45 நிமிஷம் பண்ணோம். நாங்க 12 கால் வரைக்கும் டெஸ்டிங் கால். என்ன டெஸ்ட் பண்ணேன்னு மட்டும் கேட்காதீங்க, டெஸ்ட் பண்றதை தவிர எல்லாத்தையும் பண்ணோம். அந்த காலில் ஃபுல்லா பேசிட்டு என்னெல்லாம் பண்ணா அவரோட ஜாதகத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டேன். ஸோ இன்னும் எதுவும் பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு இப்போ அவர் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அவர். இப்போ நம்ம கொண்டு வர போறோம். He is Gowdy with us now, right now. கௌரி வணக்கம் நாகுபாய். வணக்கம் விஜய் மேம். வணக்கம் சார். கௌரி சார் வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க் யூ so much for the entire பாடறிவோம் படிப்பறிவோம் team for giving me this opportunity. நான் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல பேசாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க அப்படியே இருந்தா கூட இந்த ஃபால் அப்படின்னு சொன்னீங்க, அந்த ஃபால் நாங்கள ஃபார் அப்படிமோ, நீங்க ஃபால் அப்படின்னு நீங்க யூஎஸ் நாங்க ஒத்துக்குறோம் சார், எல்லாரும் ஒத்துக்குறோம் மக்களே. அவங்க யூஎஸ் தான் அந்த ஃபால் அப்படின்னு இருப்பாங்க. அதுவே தெரிஞ்சு போச்சு. அந்த வாய் அப்படி குழஞ்சிட்டு சொன்னா யூஎஸ் அப்படின்னு அர்த்தம். அப்சல்யூட்லி சார், சொல்லுங்க சார். தேங்க் யூ so much. ஆக்சுவலி நான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஐஸ்ரீ அவங்களோட ஓப்பன் மைக் பார்த்தேன். அப்பதான் வந்து ஐ நோ தட் தேர் இஸ் சச் அ டீம்.
இந்த மாதிரி ஒரு டீம் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் யூ கைஸ் ஃப்ரம் தென். ஆனா வந்து ஜாயின் பண்ண அப்புறம் தெரிஞ்சது தி பெஸ்ட் திங். நான் இந்த குரூப்ல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, நிறைய நாள் வந்து நிறைய பாடல்கள் வந்து நம்ம கார்ல போகும்போதோ இல்ல டிவில பார்க்கும்போதோ வேற யாராவது பாடும்போது ஸ்டேஜ்ல பாடும்போது கேட்போம், அவ்வளவுதான், நம்மளால பாட முடியாது. அந்த பாட்டெல்லாம் எடுத்து இப்ப வந்து தைரியமா ட்ரை பண்ற அளவுக்கு வந்து நாங்க வந்திருக்கோம். அதுவும் எங்களுக்கு நாங்கெல்லாம் சுத்தமா பாட்டு மியூசிக்ல ஞான சூரியம். நாங்க எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னா இட்ஸ் a வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் தி என்டையர் பாடல். ஸோ யூ ஆர் ஸோ ஹம்பிள் சார் இன் சேயிங் ஸோ. இன்ஃபேக்ட் ஆனா அதுதான் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். வாரம் நான் சொல்ற அதே விஷயம் தான். இது இன்டர்னலி வந்து த வே these people learn from each other, that itself is a testimonial of why learning does not stop அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்டிமோனியலா தான் பாக்குறோம். ஏன்னா இந்த வாரமும் they debated என்ன இந்த பாட்டுல என்ன இருக்கு, ஏதாவது சில காமன் மிஸ்டேக்ஸ்லாம் கூட people have done. இந்த காமன் மிஸ்டேக் வரதுக்கான காரணம் என்ன, ஏதாவது அந்த சரணம் ஆரம்பிக்கிறது இல்லையா, ஆஃப்டர் தட் அந்த லாலாலா முடிஞ்ச உடனே அந்த சரணம் ஆரம்பிக்கிறது நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் நோட் have not hit the note, right? சோ அதனால அது என்ன எதனால அப்படின்னு அது ஒரு அனாலிசி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், எதனால நடக்கிறது அப்படின்னு. இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் இது நாங்களே முன்னாடி பண்ணிருப்போமான்னு தெரியாது, ஒரு சாதாரணமா இருக்கும்போது. Right, and moreover the level of understanding we have with music, we எங்களுக்கு வந்து அத பைசெக்ட் பண்ணி இப்படி கத்துக்கணும்னு தெரியாது எங்களுக்கு. So when experts do that, அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு கத்துக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் நாங்க வந்து அந்த ஒரு அதுல ஒரு 20-30% பாடினாலே வந்து அதுதான் எங்களோட அச்சீவ்மெண்ட். Yeah, I mean, yes, you know, so much of intricacies that never என்ன சொல்றது reached our ears before அப்படின்னு தான் தோணுது. இப்ப நாம கேட்கும்போது இது ஒரு விஷயம் இருக்கு அந்த பாட்டுல அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் மேம் பாடின அந்த கண்மணியே அந்த சாங்கே, அதுல வந்து அந்த ஹம்ல இதுவரை நான் கேட்டதே கிடையாது. டு பி ஹானஸ்ட், எனக்கு வந்து முன்னாடி பேக்ரவுண்ட்ல அப்படி ஒரு ஹம் இருந்த மாதிரியே தெரியல. இப்ப வந்து ஆஃப்டர் லிசனிங் டு தட், ஆஃப்டர் லேர்னிங் தட் செஷன், பாடும் போதே வந்து நம்ம நேத்துக்கு டெஸ்ட் கால் பண்ண போட வந்து நம்ம பாடும் போதே அந்த ஹம் தானா வந்துருது அந்த பாட்டோட. ஏதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்பதான் அந்த ஹம் எல்லாம் நம்ம ஜம்முன்னு பாட ஆரம்பிச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி. and the final thing I want to say with பாடறிவோம் படிக்கிறோம் என்னன்னா, நீங்க எல்லாமே வந்து இட்ஸ் நாட் தட் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரீ டைம் அண்ட் டூயிங் திஸ், ரைட்? ஸோ யூ ஹேவ் யுவர் உங்களோட ஃபர்ஸ்ட் கேரியர் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் நீங்க அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு இவ்வளோ இதுக்கு வந்து நீங்க அதை டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, த பெஸ்ட் திங் a human can give to other human is time. பிகாஸ் ஸ்கில்லும் ஃபுட்டும் தான் முதல்ல நல்ல தானம்னு சொல்லுவாங்க, சாப்பாடு தானமும் படிப்பு தானமும் தான். பட் இது ரெண்டுமே பண்றதுக்கு டைம் வேணும், ரைட்? So you all gurus and monks and all are giving that time for the public, and which is a very big thing in the காலத்துல வந்து அதுவும் that's for free, right? When I say free, it's not that everything has a cost, but and the dedication and the love towards music, that's what I think, you know, keeps the entire world running. இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் இருக்கிறதால மக்களுக்கு. சீரியஸா தேங்க்யூ சார். இந்த பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி குருஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரையும் சேர்த்து சொன்னீங்க பாத்தீங்களா. இந்த குருன்னு அதர்வைஸ் நான் குருவாவே இருக்க முடியாது. ஆமா சார், 5000 state songs is not a small thing, sir. I read your profile and 5000 states is a very big thing. Thank you so much for that. So great, sir. It was absolutely great having you. I mean, is there anything else that you want to talk? You know, I don't want to send you back half-hearted. If there is something that you want to talk, please take a couple of more minutes of time. We are absolutely okay with it. That's okay, sir. நம்ம விட்டா வந்து பேசிட்டே இருப்போம். நம்ம எனக்கு இந்த ஷோல நம்ம பேசலாம். அப்புறம் நேத்து டெஸ்டிங் மாதிரி பாடி பேசிட்டு பேசிட்டு இருப்போம். Exactly. I wanted to thank all gurus, Vijay ma'am, Sushmita Akka, right? I call Sushmita Akka because she's so close to that. ஏன்னா she's so close to my heart because இந்த இதழில் கதை அந்த சாங் வந்து நான் எவ்வளவோ வாட்டி வந்து பாடணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா ஒரு வாட்டி கூட சக்சஸ் ஆனது கிடையாது. என்ன தைரியமா பாட வச்ச ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு சேரும். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அது வந்து அவங்களுக்கு சேரும். ஸ்ரீனு சார், கௌஷிக் சார் இஸ் லைக் very very close to my heart. So I thank each and everyone. நம்ம உங்களோட என்னோட அன்பு தம்பி, நம்மளோட அன்பு தம்பி, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். And all you know, the support guys behind the admin work and everything. I thank each and everyone for that time. And so kind of you, sir. So kind of you. And we cannot leave you without singing a song. கண்டிப்பா நான் ஸ்மியூல பாடுறேன். ஏன்னா
ஒரு பக்கம் காது எடுத்துட்டு தான் பண்ணும். அண்ட் காதல எடுத்துட்டு பாடாதீங்க சார். ஒரு காதுல எடுத்துட்டு தான். விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் முகிலும் படைத்தான். விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் முகிலும் படைத்தான். பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, சாமி தவிர்த்தான், சாமி தவிர்த்தான், தாயை படைத்தான். உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே. உன் காலடி மட்டும் தருவாய் தாயே, சொர்க்கம் என்பது பொய்யே. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே. சூப்பர் சூப்பர் சார். Thank you so much for the opportunity. Thank you so much. தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஆதரிங்க, கண்டிப்பா, நிறைய பேருக்கு கண்டிப்பா. spread பண்ணுங்க. Like let more and more people get to know about this initiative. That's the only request we have for you. If you கண்டிப்பா, want to do something back to us, that's the only thing. You know, let Thank you so much. Thank you so much. Thank you so much for all the gurus. என்ன ஹெல்ப் வேணாலும் எல்லாரும் முடிகிற ஒரு சின்ன அணில் மாதிரின்னு சொல்றத விட எறும்பு மாதிரி ஏதாவது நான் பண்றேன் கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் ஃபார் த டீம். எறும்பு மாதிரினா கடிக்க தான் செய்யணும். அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஷோல. ஏன் வேலைக்கு உடைய வைக்கிறீங்களே. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் சார். நைஸ் ஹேவிங் யூ. பை. ஸோ எஸ், நல்ல ஒரு ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனிதர், நல்ல ஒரு சப்போர்ட்டர் ஃபார் பாடறிவோம் படிப்பறிவோம். இட் வாஸ் கிரேட் ஹேவிங் மிஸ்டர் கௌரி ஆன் தி ஷோ. ஸோ விஜி, இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டை கொண்டு வந்துடலாமா? ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நேத்திலேருந்து எல்லாத்தையும் செட் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் பீன் சோ எந்தூசியாஸ்டிக் ஆக்சுவலி. அதுதான் சொல்லணும். நிஜமா நேத்திலேருந்து ஒரு ஹஸ் என்ஷூர் தட் நோ ஸ்டோன் இஸ் லெஃப்ட் அன்டர்ன்டுங்கிற மாதிரி எல்லா செட்டப்லாம் வந்து அப்பப்போ ஒரு 2-3 டெஸ்டிங் நாங்கள் பண்ணிட்டோம், எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு. ஸோ இவர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். இவர் வந்து கேப்டன் அப்படின்னாலே இவர் பேர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் ஒரு ஸ்மியூல்ல. ஸோ அவர் தான் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்றாரு. இப்போ நம்ம இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க எல்லாம் பாடகர் அப்படின்னா இவர் பாடக்கார். ஏன்னா கார்ல போயினே தான் பாடுவார் அவரு. ஸோ அப்படிதான் அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஸ்மியூல்ல பாடினா கூட வீட்டுல பாட மாட்டார், காருக்குள்ளதான் பாடுவார். ஸோ கார்ல வந்து என்ன செட்டிங் வைக்கணும், வீட்டுல என்ன செட்டிங் வைக்கணும் கூட அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாடும்பொழுது ஸ்மியூல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நம்மளிடையே இணைய இருக்கிறார். வெங்கட் செயலர் அவர்கள் தோ நம்ம இருக்கே இப்பொழுது. வணக்கம் கேப்டன். நமஸ்காரம். நாக்ஸ், வாட் an introduction man, amazing. Thank you so much. இந்த மாதிரி யாரும் என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டல நிஜமாவே எனக்கே ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. விஜய் மேம், thank you so much. நமஸ்காரம். And thank you so much பாடறிவோம் படிப்பறிவோம் டீம். சீனு, விக்னேஷ் and கௌஷிக் and சுஷ்மிதா. Yes, we need to get introduced. எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க definitely. Mighty glad to know you all. Thank you so much for inviting me here. Let's get the program rocking. Thanks Nax. Go ahead. It is absolutely our pleasure having you here, Captain G. So நாங்க வந்து எல்லா ஷோக்கும் வந்து டீமா தான் வந்து இறங்குவோம். இப்போ எல்லாம் மாடரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சுஷ்மிதா, விக்னேஷ், சீனு எல்லாருமே வந்து they'll be with the audience now, because there are so many people who ask some questions during the show. அதெல்லாம் பதில் சொல்லுவாங்க. So அந்த மாதிரி தான். So all of us are here in fact, including Vignesh in fact. Okay. So Captain G, so இந்த particular song அத பத்தி I'm sure you have a lot of things to share. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாகர்டா கொஞ்சம் விஷயமா வெளியில விடுவோம்.
So before we get into Okay. hearing the joints, I know if you can share a couple of things that comes to your mind, top of your mind when you think about this song, what those things would be. கண்மணி காதல் என்பது ஓகே. நான் நேத்திக்கு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு நான் அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். முதல்ல ஃபர்ஸ்ட் திங் ஒரு பாட்டுக்கு முதல்ல அந்த யூடியூப் வீடியோ பார்த்தோன்னே ஓகே இந்த சாங் இஸ் a fantastic சாங். மூச்சு விடாம பாடுறதுங்கிறது இந்த பாட்டு நம்ம கேட்டதுனா முதல்ல மண்ணில் இந்த காதல் என்று தான் ஞாபகம் வரும் நம்மளுக்கு. மூச்சு விடாம பாடினாரு எஸ்பிபின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ராஜா சார் கேட்டதுன்னா மண்ணில் இந்த காதலுக்கு அந்த பாட்டுக்கு முன்னால வந்த மூதாதையர்கள், அது கூட ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கண்மணியே காதல் என்பது என் கண்மணி உன் காதலி எல்லாமே. ஓகே, ஆஃப்கோர்ஸ் தே ஹவ் யூஸ் சம் டெக்னிக், சம் கைண்ட் ஆஃப் an analog punch in punch out. அந்த மாதிரி டிஜிட்டலைசேஷன் அந்த காலத்துல கிடையாது. பட் ஐ வாஸ் மோர் இன்க்யூசிட்டிவ். எப்படி அவங்க மூச்சு விடாம பாடினாங்க. சரி, நான் ஒரு தடவை நம்ம பைனர் சுரேஷ் அவரோட இடத்துல நான் பாடிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல அவங்க குவார்டர் அந்த பார்ல ஒரு குவார்டர் பிரெத் எடுத்துட்டு அவங்க பாடினாங்க. இதெல்லாம் அந்த காலத்து அனலாக் டேப்ல எல்லாம் இந்த மாதிரி இதே கிடையாது. பட் ஈவன் தென் இட்ஸ் a difficult song. இவங்க எப்படி ஒரு மென்டிக்கு இந்த பாட்டு கொடுத்தா அவங்க கிட்ட இருந்து பெஸ்ட் எடுக்க போறாங்க. இட் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். சரி, now let us see what the best of the best in the industry do on stage, you know. அப்புறம் அவங்கள பார்த்துட்டு தென் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபைனலி we take some knowledge from a few people and try to get the best of what we can. Correct. Yeah. Correct. So the stage show என்ன கண்மணி முதல்ல இந்த ஒரிஜினல் பாட்டை பார்த்துட்டேன். ஒரிஜினல் பாட்டை பார்த்தா unfortunately the visuals overtook the audio. I should not say that. Okay. Anyway, so I didn't want to get carried away for a minute. I fished back to the stage shows. ஓகே, அதுல வந்து நான் பார்த்தது என்ன எக்ஸ்பீரியன்சிங். ஓகே, நம்ம பிவி ரமணன் சார் அவரோட ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்க யூடியூப்ல யாரு போட்டு பார்த்தாலும் கண்மணியே காதல் என்பது லைவ் ஸ்டேஜ்ல போட்டுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிவி ரமணனோட ஸ்டேஜ் வருது. தேர் அவர் எஸ்பிபி சார் திங்ஸ் வித் ரம்யா துரைசாமி. ஓகே, ஃபைன். அதுலயும் they were able to find out a little. Where I found out was, see, these are the experts in the industry. Experts மட்டும் கிடையாது, நல்லா பாடுறவங்க மட்டும் கிடையாது. The stage performance is way different from a studio performance. Correct. Studio performance la we have a lot of things to play around with. நம்ம எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணலாம், நம்ம தப்பு பண்றதுல மறைக்கவும் செய்யலாம். இன்னைக்கு பண்ற ஒரு ஸ்டுடியோல they have a small home studio setup. மியூசிக் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. This computer will teach you what music is all about. All you need to have a musical ears. That's it. We can do wonders on what we want as long as you have creativity in your brain. That's Fantastic. it. Okay. ஆனா அந்த வர பாட்டு அந்த லெவல்ல தான் இருக்கு. They don't want the songs to last long. அப்படி சில பாட்டுலாம் மண்டையிலே ஏறாது. ஒவ்வொரு பாட்டும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா சில பாட்டுலாம் the very first time you listen to it, no, it gets in your bones. அப்பா, this is my song னு தோணும். அப்படியே சில பாட்டுலாம் நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறதேன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஒரு 10 தடவை கேட்டக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா பிடிக்க ஆரம்பிச்சிடும். Maybe it's a Stockholm syndrome. We don't know that. Okay. சில பாட்டுலாம் ஆடியன்ஸ்லாம் விரும்புறாங்களே, ஐயோ அந்த பாட்டுல அவங்க திருப்பி இந்த பாட்டு கேட்கறாங்களே, நம்மளுக்கு இந்த பாட்டு அவங்களுக்காக நம்ம இந்த பாட்டு கத்துக்கணுமா. ஸோ வாட் எவர் இஸ் இட், நோ, நான் சில பாட்டுலாம் ட்ரை பண்ணேன். சீனு வந்து 2-3 பாட்டு வந்து ஹீ இஸ் an expert. அந்த பாட்டு நினைச்சதுன்னா ஐ கேன் ஒன்லி திங்க் ஆஃப் சீனு ஃபார் தட் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் சிவோகம், அப்புறமா கண்ணான கண்ணே, he has rocked. He has created a portfolio for himself in that sector, right? Nanda Ennila. Okay. And nobody else can beat him in that. சில பாட்டுலாம் நம்ம யோசிச்சு அந்த அவன் பாடுறானே சொல்லி நம்ம பாடிட்டோம்னா டெஃபினெட்லி உனக்கு இந்த பாட்டு சூட் ஆகலன்னு பேசாம முன்னாடி வந்து அதுல seriously we have to be really passionate about what we are doing. We should love that song before we can attempt it. That is rule number 1, whichever song it is. Then we try on the dynamics. அந்த பாட்டுல இம்ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இம்ப்ரோவைசேஷன். எஸ்பிபி வந்து ஒரு சூப்பர் சிங்கர் ஷோல இம்ப்ரோவைசேஷன் பத்தி பேசுறாரு. ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம இம்ப்ரோவைசேஷன் பண்ணாம ரெக்கார்டு மாதிரி தான் பாடணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு ரெக்கார்டே கேட்டுக்கலாம். We can see why do we look for improvisation. We are not trying to prove that what we know. We are trying to beautify the song in the way what we love. அதுல வந்து இப்ப எஸ்பிபி வந்து நல்ல செலவா ரொம்ப அழகான ஒரு டிவியேஷன்லாம் பண்ணாரு. அது காதல் ரோஜாவே பாட்டுல வந்து அவங்களும் சித்திரமாவும் சேர்ந்து ரொம்ப அழகா பண்ணாங்க. So we are trying to beautify the song in the way, in whatever way it can be made better. அதுலயும் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். நம்பர் 1. இந்த பாட்டுல வந்து கண்மணியை காதல் என்பது another one. ரெண்டாவது பாடும்போது ரெண்டாவது ராஜா சாரோட இதுலயே another one stage show, கோபால் சார் என்னமோ தேர் with Mano, I think சுர்முகி ஜி was singing, சுர்முகி ராமன் அவங்களும். அதே மாதிரி தேர்ட்ல ராஜா சார் ஸ்டோர்லயும் சுர்முகி ராமன் was singing. அப்புறம் அவங்க 4 ராஜா சார் ஸ்டோர் டாலர்ஸ்ல ஒண்ணு இருக்கு, அப்புறம் சிங்கப்பூர்ல ஒரு ஷோ இருக்கு. ஆல் ஆஃப் them யூடியூப், ஆல் ஆர் கண்மணியே காதல் என்பது.
none of the songs are same. So what we hear in the studio need not be what is replicated on the stage. Right, right. Everybody is an experienced singer. Her experience is so vast, you cannot expect her to go lag behind on something. அந்த சமயத்துல ஐயோ Correct. அவங்க ஸ்லைட்டா ஒரு இடத்துல லேக் பண்ணிட்டாங்க சரி எல்லாரும் அவங்கள பார்த்து முறைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம நம்ம இன்னைக்கு பாடுற பாட்டு வந்து என்னன்னா whatever we sing, it has to go through an electronic medium. அந்த எலக்ட்ரானிக் மீடியம் வழியா இப்ப நான் வந்து என்னத்தான் பேசினாலும் அதை அழகா நாகேஸ்வரன் மிக்ஸ் பண்ணி அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒழுங்கா இருந்து அது ரசிகர்களுக்கு ஒழுங்கா போய் சேர்ற வரைக்கும் நான் பேசினது ஒண்ணும் போய் சேராது. கரெக்ட். ஓகே, சோ எவ்ரிதிங் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி சவுண்ட் இன்ஜினியர். அந்த அவர் வந்து ஒழுங்கா அந்த செட்டிங் கொடுத்திருக்காரா இல்ல ஒண்ணும் இல்ல, the singer will have a feedback monitor. அந்த feedback monitorல வால்யூம் ஒழுங்கா இல்ல அந்த கிக் ட்ரம்ஸ் ஒழுங்கா அந்த பீட் தெரியலனா even an experienced singer will go off the track. Correct, absolutely. அது வந்து அவங்களுக்கு ஃபீட்பேக்ல இல்லைன்னா அவங்கள ஃபீட்பேக் மானிட்டர் இல்லைன்னா அவங்க இன் இயர் ஃபோன்ஸ் வச்சு ஃபீட்பேக் ஃபோன் பேக் ஃபோன் வச்சு ஃபீட்பேக் ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஹெட்ஃபோன்ஸ்ல அவங்களுக்கு கொஞ்சம் தப்பான சிக்னல் வந்தா ஒரு லேட்டன்சி இருந்தா போறோம். Now we don't know what's happening behind the stage also. So please do not get demoralized on any account. You just sing the very best. இந்த சாங் வந்து நாகேஸ்வர் சொன்ன மாதிரி பாட்டை கேட்டு அந்த பாட்டுல பிரமிச்சு இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கா ஒரு பாட்டுல வந்து so much musicians are allowed. ஒண்ணும் இல்ல அந்த இவரு அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்தர் ஃப்ளூட் அந்த ஒரு ஃப்ளூட் பீஸ் வருமே அதுல ஃப்ளூட் சார்ல்ஸ் என்ன டைனமிக்ஸ் தெரியுமா? No, I'm just trying to get that particular flute piece out there. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அழகா வாசிச்சிருக்காங்க அதுல. அந்த பாட்டோட அந்த ராஜா சார் கம்போசிங் பட் the way he arranges the track, no, அந்த flute he will never harp on the same frequency. அதுல சவுண்ட் இன்ஜினியரிங் கான்செப்ட் the way the different bandwidths அவர் எந்த மாதிரி ஒரு அட்டாக் வேல்யூ வச்சு எந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் கிட்டாருக்கு அப்புறம் always he'll back up with the female vocals, the woods and ah அவ்வளவு the total blend is the one which is the ensemble which is giving the song. நம்ம பாடினா மட்டும் கண்மணியே காதல் என்பது நல்லா வருங்கிறது கிடையாது. the entire ensemble needs to be appreciated for that. Okay, அதுல வந்து இவங்க வந்து okay backing vocals every காரணம் வந்ததம்மா தாரரரரரரா தாரரரரரரா. The backing vocals should respect the lead vocals and backing vocals should remain as a backing vocal. If he is competing with the lead vocals, it will be like somebody falling on a piano striking all the notes at the same time. அந்த பாட்டோட அழகே போய்டும். அவர் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேக்கிங் வோக்கலுக்கு அந்த பேக்கிங் வோக்கலை வச்சிருக்காரு. அந்த இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல the backing vocal naturally given by the person who is conducting the orchestra. டக்குன்னு ஒரு மைக் பிடிக்கிட்டு அவர் பாடுறாரு. அவர் he is giving such a cold stare at the sound engineer. வால்யூம் ஏத்திட்டு என்ன பண்ண போறாரு? And the sound engineer, he is not going to get his employment next time if he does not make this orchestra sound good. You understand? So there is so much of complexity happening on the stage. So please, for everybody who's listening, அந்த பாட்டை நம்ம ரசிச்சு அந்த பாட்டை பாடி நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சா the job is done. அதோட அந்த பாட்டுக்கு சந்தோஷம் வந்துடுது. அதுக்கு மேல நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுல. Seriously, and that song is so good. And the new pattern ரொம்ப நல்லா இருந்தது. Thank you so much. Amazing singers. Too good. So people are the Saturday show பொறுத்த வரைக்கும் people come to see if their song has got picked up. It's one of the motivations they have. Everybody sang well. ரொம்ப அழகா பாடி இருக்காங்க எல்லாரும். So அத நம்ம போட்டு காமிச்சலாமா? Can we get into the Menti review first? So I'm going to play the Menti review first. So இது எப்படின்னா கேப்டன், இப்போ இந்த மென்டி ரிவ்யூ நான் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்மலாம் ஹைட் பண்ணணும், அப்புறம் நம்ம எல்லாரையும் மியூட் பண்ணணும். ஸோ இப்போ நான் எல்லாருக்கும் வாரம் சொல்ற அனாலஜி சேம் அனாலஜி தான். இந்த சிங்காரவேலன் படத்துல வந்து இந்த பக்கம் கொஞ்சம் தட்டிண்டு இந்த பக்கம் கொஞ்சம் ட்ரம்பட் வாசிட்டு அந்த மாதிரி பண்ற மாதிரி ஒரு 4-5 விஷயம் பண்ணணும் நான் ஒரே பாட்டை போடுறதுக்கு. அதை இப்போ நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். Go ahead. Excellent. So I'm just muting ourselves first. கற்பனையோ காவியமோ கண்மறிந்த
சொல்லுதம்மா. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. மேளம் முழங்கிட தோரணமாடிட காலம் வந்ததம்மா நேரம் வந்ததம்மா. பூவித தேன் குழுங்க சிந்தும் புன்னகை நான் மயங்க கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. Yes. So Viji, எஸ் நகு. your comments on the mentee. So what we heard is mentees join. So sir ஜியாவுதீன் அப்படிங்கிறவர் தான் வந்து போன வாரம் வந்து கத்துண்டார். அவரோட ஜாயின் தான் இப்போ வந்து we happen to see right now. So first we'll hear from Viji. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு ஜியாவுதீன் சார். அதை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்க விரும்புறேன். அவருக்கு வந்து இந்த பாட்டை கத்துக்க ஆரம்பிக்கும் போது மென்டியா வரும்பொழுது அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்படி இருந்து கூட வந்து அவர் வந்து அது எதை பத்தியும் தெரிவிக்காம அவர் போட்ட போஸ்ட்ல தான் எனக்கு தெரிய வந்தது அவருக்கு உடம்பு சரியில்லைன்றது. அதை பத்தியே காமிச்சிக்காம இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கா ஒருத்தரால இவ்வளோ சின்சியரா டெடிகேட்டடா ஒருத்தரால கத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் நம்மளுக்கே ஒரு அந்த உற்சாகம் நம்மளுக்கு கொடுத்தாரு. எனக்கு ஐ வாஸ் நாட் வெல். அதெல்லாம் தாண்டி இவர் போட்ட எஃபர்ட் அண்ட் கமிட்மெண்ட் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதை நீங்க குரூப்லயே பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு பகவானுக்கு நன்றி அண்ட் நாகுக்கு நன்றி. பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் பிக். ஸோ ஐ வாஸ் சோ ப்ரவுட் டு ஹேவ் ஹிம் as my mentee-ன்றதா நான் சொல்லணும் இந்த நேரத்துல. அவர் நான் போட்ட எஃபர்ட்டை விட ஜாஸ்தியா பல மடங்கு போட்டு அந்த ஒரு அவருக்கு பாட்டு தெரியாது, கேள்வி ஞானம் கிடையாது. எப்படி அந்த பாட்டை வந்து எவ்வளோ தடவை கேட்டு 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 வந்து எப்படி அந்த லைனை வந்து உள்ள வாங்கிக்கணும் அப்படின்றதுல he has put in so much of hard work. ஸோ ஸ்ருதி தெரியாம தாளம் தெரியாம ஒருத்தர் பாடுறதுன்றது பெரிய விஷயம். இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் கொண்டு வருதுன்றதெல்லாம் இட் இஸ் நாட் அ ஜோக். அவர் பாவம் கடைசி வரைக்கும் அந்த தோரணமாய் ஆடிடுவேன் சரியா வரல மேடம் சொல்லிட்டு அந்த ஒரு லைனுக்காகவே ஒரு 10-20 டைமாவது அதை பாடி இருப்பார் ஃபுல் சாங். ஸோ Too good. அமேசிங். So do you want to share something constructive for him, Viji? If you have to tell him that these are things that he has to work on, what are those things would be? அவருக்கு வந்து ஸ்ருதி கண்டுபிடிக்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் ஹெல்ப் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த நோட், எங்க ஆரம்பிக்கிறதுன்னு அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார். அதை தெரிஞ்சுட்டு அந்த கீயோட சேர்ந்து உங்களோட அந்த வாய்ஸ் வந்து வருதா, அது மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி பாடுங்க. அவருக்கு வந்து ஈஸியா எப்படி இருக்குன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது ஈஸியா கிராஸ் பண்ணிடுறாரு. பாட்டை கேட்ட உடனே அவருக்கு அந்த கிராஸ்பிங் டெண்டன்சி ஈஸியா இருக்கு. திருப்பி கரோக்கே ட்ராக் வரும்போது அவர் மைண்ட்ல வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் அந்த இடத்துல தப்பான லைன் வருது அப்படின்ற அது ரிப்பீட்டடா வரவே அவருக்கு வந்து அந்த மைண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுது. அந்த முதல்ல மைண்ட் செட்டை மட்டும் அவர் கழட்டி வச்சுட்டாருன்னா ஹீல் பி டூயிங் எக்ஸலன்ட் ஜாப். ஈவன் பெட்டர் தேன் மீ இன் பிரெத் கண்ட்ரோல், பெட்டர் தேன் மீ இன் த வாய்ஸ் த்ரோ. இதுல எல்லாம் வந்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாரு என்ன. உண்மையிலே இஸ் டெடிகேஷன் இஸ் அட் பார். அண்ட் கொஞ்சம் அங்கங்க வந்து லேண்டிங் நோட்ஸ்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணாருன்னா இல் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு அ ப்ரொஃபஷனல் சிங்கர் சிங்கிங் திஸ் சாங் அப்படின்றத நான் சொல்றேன். So Viji, நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, like you said that you helped him understand Shruti அப்படின்னு. So there might be a lot of people who don't understand what exactly Shruti is. So how do you explain that to them? So it will be really a great learning for people. ஏன்னா நிறைய பேருக்கு அது இருக்கு. இந்த ஸ்ருதின்னு சொல்றீங்க, நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்ல கூட கேக்குறாங்க ஸ்ருதின்றீங்க, அந்த ஸ்ருதி எங்கெங்க இருக்காங்க சொன்னீங்கன்னா கூட்டிட்டு வந்து வச்சுப்போம் அப்படின்றாங்க. ஸோ அதனால அந்த இது வந்து 1-on-1ன்றதுனால என்னால வந்து டைம் எடுத்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டுமே நான் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது என்னன்னா பாட்டு ஓவரால் சாங் வந்து ஒரிஜினல் ஸ்கேல் வந்து எஃப்ல அமைஞ்சிருக்கு.
எஃப்ன்ற நோட் அந்த ஸ்ருதி பாக்ஸ் ஆப் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ருதி பாக்ஸ் பை அதிதி நட்கா அப்படின்ற நக்தா அவங்களோட ஆப். நீங்க அதுன்னு இல்ல, நீங்க எந்த ஆப் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல என்னோட வாய்ஸ் எனக்கு கேக்குது. நம்ம ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கேப்டன் சாருக்கு போர் அடிச்சு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல எஃப் நோட் சொன்னோனே எஃப் கார்டு கொடுத்து பாட்டேன். சூப்பர், தேங்க் யூ. சோ அந்த எஃப் கார்டு இது என்ன அவர் கேட்டாருன்னா, அவர் சென்சிபிள் क्वेश्चन ஒன்னு கேட்டாரு ஜியாவுதீன் சார். பாட்டு நீங்க எஃப்ல வருதுன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு லைனும் ஒரு இடத்துல தானே ஆரம்பிக்கிறது, நான் எப்படி எஃப்லயே நான் பாடுறது, அது ஏத்தி தானே இறக்குறதுன்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வி. இது எல்லாமே ஸ்ருதி தெரியாதவங்க கேட்கக்கூடிய கேள்விதான். சோ யாரையாவது ஒரு எக்ஸ்பர்ட்டை தேர்ந்தெடுத்துக்கோங்க, இல்ல யாருக்குன்னா அந்த ஸ்ருதி புரியும் அப்படின்னா ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது எந்த ஸ்ருதியில அமைஞ்ச லைன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டீங்கன்னா அந்த லைன் அதோட சேர்த்து நம்மளால அந்த சவுண்ட் ஏற்பட முடியுதா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். சோ இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் கண்மணியே காதல் என்பது அந்த லைன் வந்து எஃப்ல இருக்கு, அந்த பல்லவி வந்து எஃப்ல இருக்கு. மேல முழங்கிட இருக்கு இல்லையா, அது டீல இருக்கு. பார்வையின் ஜாடையில் அது எஃப்ல இருக்கு. பூவிதழ் தேன் குலுங்க ஏல இருக்கு. அதே மாதிரி எத்தனை இன்பங்கள் அதுவும் ஏல இருக்கு. அந்த மாதிரி ஒரு லைனுக்கும் அவருக்கு பிரேக்கப் பண்ணி இந்த லைன்ல இந்த ஸ்ருதி இருக்கு சார் எப்படின்னு சொல்லி இதை பிரேக்கப் பண்ணி கொடுத்தா, அதை வச்சுட்டு அவர் அந்த ஸ்ருதி பாக்ஸ் ஆப்பை வச்சுட்டு தான் he has practiced every line. விஜய், ஹேட்ஸ் ஆஃப் யுவர் கமிட்மெண்ட். இதை சொல்லியே அவனு நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் யுவர் கமிட்மெண்ட். இவ்வளவு அழகா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவங்க புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு பிரிச்சு நீங்க அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லிருக்கீங்க அப்படின்னா விஜய் நிஜமாவே இந்த விஷயம் எனக்கே தெரியாது. நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் யூ, சீரியஸ்லி. திஸ் இஸ் great commitment, Vijay. This is something which is really good for all of us who are watching this show. Really want to appreciate this. Seriously, thank you so much. Yeah, பாமரனுக்கு மரியுமாறு. exactly absolutely. So அதுதான் கேப்டன் ஜி, இப்ப அவருக்கு வந்து கரெக்டான ஒரு மென்டாரா அமைஞ்சிருக்காங்க இந்த வாரம். இவ்வளவு பிரிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பொறுமை அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ஒரு ஆச்சரியப்பட்டு நிஜமாவே வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. So கேப்டன் சார், can we hear from you whatever you want to add? Mostly the Smule is a fantastic platform. Adilanda nama the platform which is able to bring out the singing talent in a Smule and the singer, and really Paadarivom Pariparivom team romba nalaga pandringa. You have dragged the person from the bathroom to the living room at least, and he is able to sing with confidence. We are professional bathroom singers. Finally ப்ரொஃபைல் அதுல இருந்து வெளியில வந்து அப்புறம் வெளியில போய் தைரியமா பாடுறதுக்கு ஒரு தைரியம் வரணும் இல்லையா. அண்ட் ஸ்மியூல்ல பாடுறதுக்கு வந்து அவங்க சிலவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா பாடினாலும் there is a way, நம்ம வந்து எவ்வளவு நல்லா நம்ம அந்த பிரசன்டேஷன் எவ்வளவு நல்லா வருதுன்னு ஒண்ணு இருக்கு. we'll be pretty nervous. யாரும் ஃபர்ஸ்ட் டேக்ல யாரும் 2-3 டேக் ஆகும், அதுக்குள்ளேயே திருப்பி we are never ever satisfied with our own export. ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு அன்ஹாப்பியா இருக்கும், திருப்பி ரீடூ பண்ணிட்டே இருப்போம். மோஸ்ட்லி 99% of us do in Smule. அதுல என்ன இருக்குன்னா, we are very well particular about நம்ம வந்து எங்கிட்ட வர கேள்வி எல்லாரும் நீங்க எந்த மைக் யூஸ் பண்றீங்க. So எல்லாருக்கும் how do we sound better? One second, let me, there is a call, I'll just shut off the call. Okay, how do we sound good despite எல்லாரும் இப்ப ஒரு ஸ்மியூல்ல பாடுறதுங்கிறது, how do we present ourselves in good manner so that we can make the best better? Okay, number one, நிறைய பேர் வந்து கொடுக்குற வந்து மைக்கிங் டெக்னிக்ஸ். ஓகே, ஐபோன் மைக் இஸ் pretty good, சாம்சங் மைக் இஸ் pretty good. நம்ம பாடுறது ஒழுங்கா இருக்கணும், நம்ம பாடிட்டு then after that we go on how do we transfer it to an electronic medium again. So இதுல வந்து I'm getting a lot of external noise coming from somewhere. ஆமா, எங்க இருந்து வருது, எனக்கும் வருது. இப்போ வருதா? மியூட் ஆஃப், இப்போ வரல. ஓகே, டன். விஜி சைடுல கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபேன் சத்தமோ ஏதோ கேக்குறது, வேற ஒண்ணும் இல்ல. Exactly. Okay, now what happens is that இப்போ ஃபேன் சத்தம் பத்தி பேசுறோம் இல்லையா, இப்போ ஃபேன் சத்தம் வந்து it can be a deterrent to your song, it can be a positive aspect which can help you on your song also. So let's discuss about the same fan noise. Fan noise ஜாஸ்தி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடும்போது it is suppressing everything else. ஸ்மியூலோட அல்காரிதம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம சேனல் ஸ்ட்ரிப்ல எப்படி நம்ம வோக்கல்ஸை ப்ராசஸ் பண்றோமோ ஸ்டுடியோல, அதே மாதிரி ஸ்மியூல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்றது டு அன் எக்ஸ்டென்ட். ஒரு சவுண்ட் இன்ஜினியர் பண்ற மாதிரி பார்த்தாலும் பண்ணாது EQ எல்லாம். பட் ஒரு அளவுக்கு ஓகே, இந்த எக்ஸ்னா ஒய்னா ஒரு ஃப்ளோ சார்ட்ல போற மாதிரி ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ்ல, ப்ரீசெட் லாஜிக்கல் சீக்வன்ஸ்ல
it is setting its algorithms. With experience we get to know about it. Okay, now first is a noise. ஏன்னா எல்லாரும் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வச்சு பாடாதவங்க எக்ஸ்டர்னல் நாய்ஸ் தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி நான் வந்து எல்லாத்தையும் ரூம் எல்லாம் சைலண்ட் பண்ணிட்டு நான் பாடியிருக்கேன். நான் என்னோட இனிஷியலா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாடும்போது people were complaining they were hearing too much of breath noise from my songs. அந்த ஒரு பாட்டு ரொம்ப பாடல் ஒன்று அது யூடியூப்ல போய் பாருங்க, அது too much of breath noise coming from because of the mic. It was a different mic altogether. And of course சரி how to control this breath நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன். சரி இந்த மைக்கை வந்து கொஞ்சம் இங்கே வைக்காம கொஞ்சம் தூரத்துல வச்சு பார்ப்பேன். என்னெல்லாம் இட்ஸ் ஆல் அ மேட்டர் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர், பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டா மாட்டின்னு இருக்கும், அதுலயே பேசாம பாடி அதே செட்டிங்ல பாடி முடிச்சிட வேண்டியது, வேற ஒண்ணும் இல்லை இதுல. ஸோ நம்பர் 2 இந்த நாய்ஸ், இந்த ஃபேன் நாய்ஸ் கொஞ்சமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ரூமை சைலண்டா வச்சு பாடும்போது the breath noise is more prominently heard. So how smule, so what I do is start the fan, keep the fan in a low revs, a slight noise. Okay, the smule automation liye ஒரு noise gate இருக்கு. அந்த noise gate என்ன பண்றானா, அவன் வந்து he is given a preset threshold limit, say -30 decibels க்கு மேல எல்லா நாய்ஸையும் கட் பண்ணிடு, -20 decibels க்கு மேல எல்லா நாய்ஸையும் கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. சோ என்ன ஆயிடுதுன்னா, அது ஃபேன் சத்தன்னு கட்டிட்டு என்னோட நாய்ஸையும் சேர்த்து எடுத்து விடுறது அப்படியே. So the same fan noise adds to your advantage when you operate it in optimum levels, not as a noise level. Extremely silent roomல பாடும்போது மேபி நம்ம பண்ற அவசரங்கள்லாம் தெரிய வந்துரும். நம்ம பண்ற அவசரங்கள் எப்படி தெரியாம இருக்குது இப்போ. ஓகே, நவ நெக்ஸ்ட் இஸ் அப்ப பேசாம ஒரு டேபிள் ஃபேனை ஃப்ரண்ட்ல வச்சு பாடிறேன் அடுத்த வாட்டி. இல்ல அது காத்து நேரா அடிக்குமே இப்ப மைக்ல. ஓகே, நெக்ஸ்ட் வாட் வி டு, see a room, like ஒரு ரூம் காலியான ரூம்ல பாடும்போது உங்க ஒன்னு வந்து டைரக்ட் வேவ்ஸ், one is a reflected wave. Okay, and the reflected wave ஜாஸ்தி, what is the reflected wave? That is adding to your reverb. So why do you need to add a standard of, okay, I must have a reverb 30, room size 40? Why should you have that in Super Studio? Where room, so உங்க ரூமை பொறுத்து, நீங்க பாடுறது ரூமை பொறுத்து இருக்கு, அவங்க ரூம் சைஸை பொறுத்து இருக்கு, உங்க ரூம்ல எவ்வளவு அடைஞ்சல்கள் இருக்கு. I have lot of this PA system speakers and amplifiers and some mixers lying around. இவ்வளவு அடைஞ்சல்கள் இருக்கும்போது definitely the sound waves are not going to get reflected back into my microphone. அது பாட்டுக்கு டிசிபேட் ஆகி போயிட்டு இருக்கும். அப்படியே reverb ஜாஸ்தி ஆச்சா, I'll open the cupboard straightly where the camera will not be facing the cupboard, and so much of stuff with so much of clothes, and the clothes will absorb all the waves. I'll never get any reflected wave at all. So then we can add up, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்மியூலுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்வீக் பண்ணிட்டு, நம்மளுக்கு எப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம வாய்ஸே கேட்கறதுக்கு பிடிக்கிறது, நம்ம வாய்ஸ் கேட்கறது யாருக்குமே பிடிக்காது, நம்மளுக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியது, அப்போ அதோட பிடிச்சது அது. So these are the, and then the microphone techniques. Okay, now பாடுறது வந்து there's something called as a noise level. நம்ம பாடும்போது எல்லாரும் நம்ம வாய்ஸ் பிரைட்டா இருக்கணும், வாய்ஸ் வந்து ஓகே வோக்கல் லிமிட்ஸ் வந்து 0 decibelsல இருக்கு, அது 2 + 3 + 4 எல்லாம் போட்டு விட்டுட்டு, what happens is there is something in sound engineering they call it as a noise clip. Okay, now 0 decibels is a noise floor limit for acceptable volume in a music. இந்த 0 decibelsக்கு மேல போகும்போது என்ன ஆகுதுன்னா, it creates an aberration, it creates an unwanted noise or a jar. So அது கம்மி பண்றதுக்கு என்ன ஸ்மியூல் வந்து அதுவும் ஆட்டோமேஷன் இருக்கு, அதுவும் அதை அமுக்கி பிடிக்கும். இட்ஸ் கால்ட் a compression. அது வந்து கம்ப்ரஸ் பண்றது, ஏற்கனவே அது கம்ப்ரஸ் பண்றது. அது ஸ்மியூலோட அல்காரிதம்லயே they have a automatic compressor and then they have a limiter. கம்ப்ரஸர்ங்கிறது என்னன்னா, நம்ம வந்து பாடும்போது மேல முழங்கிட தோரணமாடிட காரணம் வந்ததம்மா, ஒன் செகண்ட், ஓகே, மேளமும் வந்ததம்மா பாடுறோம் நம்ம. அதே மாதிரி நம்ம கீழே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம மேல் ஸ்டைல போகும்போது we are blowing our volume out, கீழ் ஸ்டைல வரும்போது நம்ம வால்யூம் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாருது. பட் when going through an electronic medium அந்த மாதிரி பண்ண முடியாது, vocals எல்லாம் சரியா இருக்கணும். So there is the channel striply we have a compressor. அந்த கம்ப்ரஸர் என்ன பண்றதுன்னா, சம்திங் லைக் ஒவ்வொரு வால்யூமும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கு, அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே லெவல்ல கட் பண்ணி விடுறது. அதை கட் பண்ணி எல்லா ஒரு ஹேர் கட் பண்ணி ஒவ்வொரு ஹேரும் ஒவ்வொரு லெங்க்ல இருக்கு. என் ஹேரை நான் காட்ட முடியாது, இருந்தாதான் காட்ட முடியும். எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் லெவல்ல அதை ட்ரிம் பண்ணி விட்டுடுறது. அதை ட்ரிம் பண்ணி விட்டு yeah, you can show, yeah, please you can show the visual effects as I'm doing the audio.
நான் வந்தோடனே I told you I'm pissed off with you because you were combing your hair. சரி, அதை கம்ப்ரஸ் பண்ணி விட்டு now that it is about -5 dB இருக்கும்போது அந்த -5 dB ஒரு மேக்ஸிமைசர் லிமிட்டர் வச்சு திருப்பி 0 decibels ஏத்தி விடுறோம். அது ஆட்டோமேட்டிக்கா அது பண்றது. நம்ம அதுக்கும் மேல நம்ம வால்யூம் செட்டிங்கை நம்ம ஏத்தி விட்டோம்னா என்ன ஆகுதுன்னா நாய்ஸ் கிளிப்னு வருது. நாய்ஸ் கிளிப் இஸ் an unwanted aberration. The same noise gets fed back into the system. அந்த சேம் நாய்ஸ் இஸ் கெட்டிங் ஃபெட் பேக். ஒரு பக்கெட், ஒரு முக்கா தண்ணி பக்கெட்ல திருப்பி நம்ம தண்ணி விட்டு அந்த பக்கெட்டை ஃபுல் பண்றோம். அதை அந்த மாதிரி பண்ணும்போது இட் இஸ் ஃபைட்டிங் வித் தி அதர் ஆட்டோமேஷன் அவுட்ஸ் வேர் இட் கிரியேட்ஸ் an unwanted கேக்குற மாதிரி. அப்ப ஐயோ நம்ம பாடுறது இவ்வளவு மோசமாச்சு, 0ல வச்சுக்கோங்க போறோம். 0க்கு மேல வச்சுன்னா ப்ராப்ளம் தான். சிலவங்களுக்கு அது அக்செப்ட் ஆகுது. Of course, it depends on the microphone what you use. It depends on the distance of the microphone from your mouth. It depends on the angle, the proximity of where the microphone is being placed. It depends on which part of the room you are standing and singing. ரூம்ல ஒவ்வொரு சைடுல ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு எஃபெக்ட்ல வரும். எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு அமையறது. நம்ம அல்டிமேட்லி நம்ம ஸ்மியூல் சொல்ற பேச்சு தான் நம்ம கேட்டாகணும். நம்ம பேச்சை அது கேட்க போறது. எக்ஸாக்ட்லி. சோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு இடத்த வச்சு நம்ம பாடிட்டு அந்த ஒரு படத்துல இசை எங்க இருந்து வருது அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான் தெரியுமா? ஆமா ஆக்சுவலா உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். அப்போ உனக்கு கேட்க வேண்டிய கேள்வி கரெக்டான பதில் கிடைச்சிருக்கும். இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல I mean it's amazing, like because we don't know. I mean அதுல ஏதோ ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கான் அப்படிங்கறத எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த ரிவர்ப் எது கொடுத்திருக்கான், அந்த ரூம் சைஸ் எப்படி கொடுத்திருக்கான், அது எல்லாத்துக்குமே you have the most thing nags everybody thinks no in the mic you see. Everybody asks me almost on a daily basis. I get questions, Captain, which mic you using? நான் 600 ரூபாய்க்கு ஒரு Logitech microphone சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கறாங்க. They think the more expensive the microphone, the better is going to be the fidelity of that sound. Definitely not. The more expensive the microphone, the more sensitive will be the microphone. It is going to add all the unnecessary noises which you don't want in the music. Ultimately, we want only our voice to be heard. Unless our room, நம்ம ஸ்டுடியோ மாதிரி ஆடியோ டெம்பர்மெண்ட், உள்ள இருக்கிற சவுண்ட் வெளியில போகாது, வெளியில இருக்கிற சவுண்ட் உள்ள வரையாது, சவுண்ட் ப்ரூஃபிங் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அந்த 1.5 லட்சம் AKG மைக்ரோஃபோன் வச்சுன்னு பாடிக்கலாம் நம்ம. Then it makes sense. I think, Captain, we have to do one episode only on this, I guess, because people are really interested and they have been asking about it. I think we need I use the cheapest microphone in the market. That's it. Fantastic. Right. So இந்த வாரம் கேப்டன் ஜி, இந்த வாரம் நாங்க புதுசா ஒரு ஆஸ்பெக்ட் ஆட் பண்ணிருக்கோம் ப்ரோக்ராம்ல. என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் we only used to put the songs for review. அதாவது வந்த ஜாயின்ஸ்ல இருந்து பிக் பண்ணி we used to play it. And we also have one segment called Promising Joints னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதுல இந்த ப்ராமிசிங்கா வந்தது எல்லாமே பண்ணுவோம். இந்த வாரத்துல புதுசா ஆட் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா there are so many people who are joining the invite. Not everybody applies for the review. Like not everybody comes and kind of fills in the mentee request form or review request form, right? And இதுல நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மென்டியோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட கோ சிங்கர்ஸ், இது வரைக்கும் பாடிந்தவங்க நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. சோ அதனால இந்த வாரம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மென்டி கிட்ட உங்களுக்கு வந்த ஜாயின்லயே உங்களோட ஃபேவரட் ஜாயின் எது அதை நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம். அப்படி ஒரு ஜாயின் தான் இப்ப பார்க்க போறோம். பாத்துடலாமா? Okay. This is not for review. This is only to kind of display. Enjoy. Yes, this is just to enjoy, and he has really picked up a very good singer. So we are just going to hear. So adukku munadi enna கற்பனையோ காவியமோ கண் மறைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. தோரணமாடிட காலமும் வந்ததம்மா, நேரமும்
தோன்றதம்மா. பார்வையின் ஜாடையில் தோன்றிடும் ஆசை ஆடிடும் எண்ணங்களே இந்த பாவையின் உள்ளத்திலே. பூவிதழ் தேன் குலுங்க சிந்தும் புன்னகை நான் மயங்க. ஆயிரம் காலமும் நானும் பார்வையில் சாய்ந்திருப்பேன் வாழ்ந்திருப்பேன். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ. எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல்சுவையும் சொல்லுதம்மா. லா, லா. லா, 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 லா. லா, 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 லா. லா, 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 லா. லா, 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 லா. பாலும் கசந்தது பஞ்சனை நொந்தது காரணம் நீ அறிவாய். தேவையை நான் அறிவேன். சாரி. ஓகே, வி யூஸ்வலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சரணம் முடிஞ்ச உடனே வந்து கட் பண்ணுவோம். ஸோ வி யூஸ்வலி ஷோ த பல்லவி அண்ட் ஒன் சரணம். பட் இந்த செகண்ட் சரணம்க்கு முன்னாடி அந்த அந்த ஹம்மிங் அந்த பொண்ணோட வாய்ஸ்ல அமேசிங் டு லிசன். அது வந்து நிஜமாவே அப்படியே Too good. டூ குட். அதனால அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் லெட் இட் கோ ஃபார் சம் டைம். ஸோ அவங்களோட ஸ்பியூல் ஐடி வந்து dreams_raga K13 அப்படிங்கறதா டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸ்ல இவங்க ஸ்மியூல் ஐடி என்ன பாருங்க. உங்க வியூவர்ஷிப் விட உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியா இருப்பாங்க இப்போ. Absolutely, absolutely. கண்டிப்பா. ஸோ பியூட்டிஃபுல் ஜாயின் இட் வாஸ். தேங்க் யூ ஜெயாவுதீன் சார் ஃபார் சஜஸ்டிங். டீம் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம் இஸ் ஆக்சுவலி கியூரேட்டர்ஸ் ஃபார் மினி ஸ்மியூல் சிங்கர்ஸ். டக்குன்னு வியூவர்ஷிப் ஜாஸ்தியா இருக்கும் ஃபாலோவர்ஸ்லாம். கண்டிப்பா 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 கேப்டன். Okay, so we'll move on to the next segment, which is like we are going to start looking at the review sets, right? Okay. Review set number 1 is what we are going to see right now. So என்ன மியூட் ஆக்குறேன், எல்லாரையும் மியூட். காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ. எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. தேகமும் மோகமும் தாபமும் மாறிவும் தந்து சுகம் இளம் வயதினில் வந்த சுகம். தோள்களை நீ அணைக்க தோரணமாயாடிடுவே. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ. எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. மேலம் முழங்கிட தோரணம் ஆடிட காடிட காலமும் வந்ததம்மா நேரமும் வந்ததம்மா. பார்வையின் ஜாடையில் தோன்றிடும் ஆசையில் பாடிடும் எண்ணங்களே இந்த பாவையின் உள்ளத்திலே. பூவிதழ் தேன் குலுங்க சிந்தும் பொன்னகை நான் மயங்க. ஆயிரம் காலமும் நானும் தன் பார்வையில் சாய்ந்திருப்பேன் வாழ்ந்திருப்பேன். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியம். பாலும் கசந்தது பஞ்சனை நொந்தது காரணம் நீ அறிவாய். தேவையை நான் அறிவேன். நாளொரு வேகமும் மோகமும் தாபமும் வாலிபம் தந்த சுகம் இளம் வயதினில் வந்த சுகம். தோள்களை நீ அணைக்க வண்ணத் தாமரை நான் சிரிக்க. ஆயிரம் காலமும் நான் உந்தன் மார்பினில் தோரணமாயாடிடுவேன். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ.
எத்தனை ஸோ அந்த கடைசி பாட்டு வந்து அது மட்டும் ஃபீமேல் ஜாயின் அப்படிங்கிறதுனால அது வேற ஸ்ருதிலையும் இருந்தது, வேற டெம்போலையும் இருந்தது. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா வந்து மென்டார் வந்து வேற ட்ராக்கும், மென்டி வந்து வேற ட்ராக்கும் யூஸ் பண்ண ஒரே ஒரு காரணத்தினால் அது அது அந்த டிஃபரன்ஸ் வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா மென்டியோட கம்ஃபர்ட்டுக்காக அந்த ட்ராக்கை வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. யா, ஸோ அதனால தான். ஸோ விஜய், கேன் வி ஹியர் ஃப்ரம் யூ? சொல்லுங்க. கண்டிப்பா 4 பியூட்டிஃபுல் ரிவ்யூஸ் அழகா பாடியிருந்தாங்க. 4 பேரோட அட்டெம்ப்ட்டுக்கும் ஐ ஹாவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் 4 ஆஃப் தெம். ரமேஷ் சிபா அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஓவராலா அவரது வந்து ஓவரால் வெரி பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு வந்து பிரச்சனை வந்து டிக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இந்த நம்ம லாஸ்ட் டீச்சிங் எபிசோட்ல சொன்ன மாதிரியே கண்மணியேனா 3 சுழினா லா கேள் அப்படின்னா லா சவுண்ட் வரணும். அந்த மாதிரியான டிக்ஷன்ல பிரச்சனை இருந்தது. அதுல கொஞ்சம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். அண்ட் சில ஏரியாஸ்லாம் ஸ்ருதிக்கு கீழே இருக்கு. அதுதான் அந்த ஸ்ருதி நோட்டை வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுது. எல்லாருக்குமே நடக்கக்கூடிய பொதுவான விஷயம் தான். ஸ்ருதி போறது அப்படின்னு இல்ல ஸ்லைட்டா மிஸ் ஆகுது இறங்குறது அப்படின்றது இன்க்ளூடிங் மை செல்ஃப், லைக் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய பிரச்சனை தான். அது வந்து நம்ம உன்னிப்பா கேட்டாதான் நம்மளுக்கு புரியும். பாடுற ஃப்ளோல நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த வால்யூம் லெவல் நம்ம ஏற்கனவே இந்த டிப்ஸை நம்ம நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நன்னில் வச்சுட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை கேட்டுட்டு ஓப்பன் மைக்ல கேட்டுட்டு இயர்போன் இல்லாம கேட்டதா அப்பதான் அந்த ஸ்ருதி அது சேரதா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணும் போது நீங்க ஸ்டுடியோவோ சூப்பர் ஸ்டுடியோவோ வச்சு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நிறைய தடவை ரிப்பீட் பண்ணோம். அது ஒண்ணு இல்லைன்னா யூட் ஹவ் சவுண்டட் மச் பெர்ஃபெக்ட். அதுல வந்த 4 ஜாயின்ஸ்ல ரமேஷ் சிபா ஹஸ் புட் ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் டு ஈவன் சிங் லிட்டில் அட்டென்ஷன் டு டீடைல்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதுதான் அவரது நோட் பண்ணிருக்கேன். பிரேம்நாத் அவரது பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் நல்ல வாய்ஸ், நல்ல பர்ஃபெக்டா சிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல அவர் சிங் பண்ணது பாடினது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அவருக்கு ஹை பிச் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி இருந்தது. ஹை பிச் வந்து ஃபால்சட்டோல பாடுற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து ஓப்பன் த்ரோட்ல, அதாவது செஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இங்க வைப்ரேஷன் இங்க கை வச்சுட்டு ஒரு பாட்டை பாடி இந்த இடத்துல வைப்ரேஷன் வருதான்னு செக் பண்ணிட்டு அந்த மாதிரி அவர் வந்து பாட ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவரால் பிரெத் இன்னும் நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும். ஹை நோட்ஸ் இன்னும் நல்லாவே அட்டென்ட் பண்ண முடியும். அது போக போக வரும். ஸோ இட் வில் டேக் ஃபியூ மந்த்ஸ் ஃபார் சம்படி டு கெட் தட் ஹோல்ட். சில பேருக்குலாம் சீக்கிரம் வரும், சில பேர்லாம் லாங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த நம்ம வந்து சின்ன குழந்தை கிடையாது. ஸோ 5 விளையாடுறது கொஞ்சம் 50 விளையாடுறது லேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா அது வந்து புரிய ஆரம்பிக்கும். கிராஜுவல் ப்ராக்டிஸ் வில் மேக் தெம் சவுண்ட் பர்ஃபெக்ட். இது வந்து நான் அவருக்கு நோட் பண்ணது. பிரேம்நாத் ரொம்பவே அழகா பாடியிருந்தார். தென் நம்பர் 3 வந்து தியாகு வந்து வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு அவருக்கு. ரொம்ப ஒரு குவாலிட்டியான வாய்ஸ், கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ். அவர் வந்து பர்ஃபெக்ஷனும் எய்ம் பண்ணிருக்காரு. அவருக்கு பொட்டென்ஷியல் நல்லாவே இருக்கு. அவருக்கும் சரி சிந்துக்கும் சரி பொட்டென்ஷியலுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கு. நல்ல கேப்பபிலிட்டிஸ் இருக்கு அவங்களோட வாய்ஸ், அந்த மாதிரியான ஒரு கிஃப்டட் வாய்ஸ். ஸோ கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற வாய்ஸை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், தைரியமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த பாட்டுன்னு இல்லை, இந்த பாட்டு வரலன்னா இன்னொரு பாட்டு, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை எடுத்து பாடி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்களே ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த வாய்ஸை. நம்ம பாட்டுல இவ்வளவு அழகா இருக்கா இந்த சாங், அந்த மாதிரி இவங்களுக்கான கேப்பபிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய டோனு தான். பெருசா மிஸ்டேக் எதுவும் நான் நோட் பண்ணல தியாகுக்கு. பட் ஸ்டில் ஹீ குட் ஒர்க் ஆன் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் தி சாங். அந்த மாதிரி அவரை ட்ரை பண்ணலாம். சிந்து ஸ்வீட் வாய்ஸ், சிந்து அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது வாய்ஸ், வித்தியாசமான ஒரு வாய்ஸ், ரிப்பீட்டடா கேட்காத ஒரு வாய்ஸ். அவங்களுக்கும் அழகான பொட்டென்ஷியல் இருக்கு பாடுறதுக்கு. ஸோ அதை நிறைய பேர் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹம்மிங்கும் பாடணும், அந்த பிரீத் மேனேஜும் பண்ணணும், அதே சமயத்துல பல்லவியும் பாடணும், சரணமும் பாடணும், அது நடுவில் இருக்கிற ஹம்மிங்கும் பாடணும், ஓவர்லாப்பும் பாடணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காம இந்த பாட்டை நான் டியூனை மட்டும் கரெக்டா பாடுறேன் அப்படின்னு எடுத்துட்டு பாடினாலே போதும். அந்த சாங் வில் சவுண்ட் சோ பியூட்டிஃபுல். அடுத்த தடவை பாடும்போது இன்னொரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த தடவை நம்ம டியூன் கரெக்டா பாடிட்டோம், அதுல டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது டீடைல்ஸ் கரெக்டா பாட்டோம், இன்னும் வேற என்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, எனக்கு ஹம்மிங் பாக்கி இருக்கு, சோ லெட் மீ ட்ரை ஹம்மிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு லேயரா ஆட் பண்ணும்போது இன்னைக்கு இந்த மாசத்துல நான் போட்ட இன்வைட்டுக்கு இதெல்லாம் வந்துடுது, அடுத்த மாசம் இன்வைட்டுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்னு ட்ரை பண்ணிக்கலாம். லேயர் பை லேயரா நான் போட்டு வச்சிருக்கேன். Thank you so much. So Captain sir, you have something to add on this? Absolutely nothing. In fact, hats off all for a dedication, amazing dedication. Enna or aasaya, there's a happiness what we share. It's not that how beautifully we sing also. Of course, பாட்டுங்கிறது பாட ராகம் நிஜமாவே. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு ஆசை வந்ததே இந்த போன 3 வருஷமா தான் இங்க இந்த ஸ்மியூல்லாம் வந்து. அது வரைக்கும் பாட்டு பாடிட்டு இருந்தோம். இது பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கீங்க. இதுல பார்க்கும்போது many of us
நம்மளுக்குள்ளேயே நம்ம பார்த்திருப்போம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்குள்ளேயே நம்ம ஸ்டார்டிங் வித் மைசெல்ஃப் ஃபார் தட் மேட்டர், வேறெவர் ஹூஎவர் இட் இஸ், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கே தெரியாம நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். தேர் இஸ் நோ ஹார்ட்ஃபெல்ட் ஒரு தம் ரூல் இப்படி போயிடும். பட் தென் லாட் ஆஃப் டெக்னிக்காலிட்டிஸ் ஃப்ரம் விஜி மேம். சத்தியமா எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டே இல்லை, அது தெரியும். பட் தென் தேர் சோ மச் டு லேர்ன். பட் தி மோர் வி லேர்ன் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் அஸ். ஆக்சுவலா நம்மளுக்கு we are ignorant about it, தெரிஞ்சதுதானே அது இல்லையா? ஆனா நம்ம ஆசைக்காக பாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவை கேட்கும்போது ஃபீட்பேக் கேட்போம். அப்புறம் திருப்பி அதே பாட்டை வந்து வேற யாராவது இன்வைட் பண்ணுவாங்க, we will join the same song. அதை சரி இந்த ஜாயின் விட இந்த ஜாயின் என்ன இருக்கா அதுவும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். And it definitely all we need is to be passionate about singing and everybody will improve. And Thiago Rhythms is superb. We should invite him as a guest. He's a cream of cut above the rest, 100% sure. But எல்லாரும் amazing man, too good. சூப்பர். சோ ரெண்டாவது ரிவ்யூ பார்த்தலாமா? கண்டிப்பா. Yes. So we are going to look at the second set now. அதேதான் ஃபர்ஸ்ட் மியூட்லாம் பண்ணிட்டு அதை போட்டுருவோம். மேளம் முழங்கிட தோரணமாடிட காலமும் வந்ததம்மா, நேரமும் வந்ததம்மா. பூவிதழ் தேன் குலுங்க சிந்தும் பொன்னகை நான் மயங்க. நாளொரு வேகமும் மோகமும் தாபமும் வாலிபம் தந்த சுகம், இளம் வயதினில் வந்த சுகம். ஆயிரம் காலமும் நான் உந்தன் Right. So second set கேட்டாச்சு. So directly Vijay, can we hear from you? ஷுவர் அஃப்கோர்ஸ். இதுவும் ஏதாவது எனக்கு யாரை வந்து குறை சொல்றதுனே இல்லை, எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்துல வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெயின் திங் அது வந்து அண்டர்லைன் திங். நான் இந்த இடத்துல ரெவ்யூ சொல்லணும்ன்றதுக்காக ரெவ்யூ அப்படின்னு எடுக்கிறதுனாலதான் இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு, என்னென்னலாம் கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் ஐ வுட் ஸ்ட்ரிக்ட்லி சே தட் இது வேண்டாம்ப்பா, நம்ம ரெவ்யூ சொல்றதுக்கு இல்லப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். நான் உமா ஸ்திவோகம் அவங்களத பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஷீஸ் காட் லவ்லி வாய்ஸ், இவ்வளோ ஸ்வீட் வாய்ஸ் அவங்களுக்கு. அவங்க வந்து ரொம்பவே அழகா எடுத்து பாடிருக்காங்க. அந்த மொத்த ஃப்ளோ ஆஃப் த சாங் வந்து ரொம்பவே அழகா இருந்தது. அவங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து கொஞ்சம் கூட இமோஷன்ஸ், கொஞ்சம் கூட ஃபீல், பாவத்தோட பாடினானா இன்னும் அழகா சவுண்ட் ஆகும். அவங்க வாய்ஸ்க்கு ரொம்பவே அழகா இருக்கும். அந்த பாட்டு வந்து ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு ஏற்படும். அது ஒண்ணு. அப்புறம் சில வார்த்தைகள்லாம் வந்து அழுத்தம் திருத்தமா பாட வேண்டிய வார்த்தைகள் இருக்கு. சில வார்த்தைகளை அப்படியே சாஃப்டா
இங்க இருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பாடாம ஒரு வேவ் மாதிரி அப்படி வளைஞ்சி நெளிஞ்சி பாடுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சர்டன் வேர்ட்ஸ் நீட்ஸ் டு ஹாவ் ஸ்ட்ரெஸ், சர்டன் வேர்ட்ஸ் நீட்ஸ் டு கோ ஸ்மூத். அந்த மாதிரி அவங்க வந்து சில வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடும்போது அந்த வார்த்தையோட கிளாரிட்டி வந்து நன்னா இருக்கும், கேட்கறதுக்கு வந்து ரொம்ப அம்சமா இருக்கும், அந்த பாட்டுக்கு வந்து அழகு கொடுக்கும். ஸோ அவங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கிறதுனால இதெல்லாம் அட்வான்டேஜா அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் நோட் பண்ணியிருக்கேன் உமா சிவம்க்கு. செகண்ட் வந்து அருணா ஸ்ரீனிவாசன் அவங்களது வந்து ஸ்மியூல் ஐடி வந்து இந்தியன் அட் ஹார்ட். எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்தியன் அட் ஹார்ட், சான்ஸ் டு ஃபீல் தட் வி ஆர் an இந்தியன். ஸோ அதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸோ லவ்ஸ் டு தேம் அந்த மாதிரி சல்யூட். அண்ட் இந்த மாதிரி எல்லாம் ஸ்மியூல் ஐடி கிரியேட் பண்ணலாம்னு இன்ஸ்பைரிங்கா இருக்கு ஆக்சுவலி. ஸோ அவங்களது வந்து வாய்ஸ் ரொம்ப அழகான வாய்ஸ் ஆக்சுவலா. அவங்க வந்து ஓவராலா இட் இஸ் அ வெரி வெரி டீசென்ட் ட்ரெடிஷன். ரொம்ப அழகாவே பாடியிருந்தாங்க. பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, பட் இந்த லாலா லாலா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ நிறைய பேர் இந்த லாலா லாலா மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஓவர்லாப் விட்டுடுங்க. ஆக்சுவலி ஓவர்லாப் வந்து இந்த பாட்டுல வந்து நீங்க அது லாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ண மாதிரி தான் குரூப் சாங்கா எடுத்தா மட்டும்தான், இதை போர்ஷன்ஸா பிரிச்சாதான் நம்மளால வந்து நம்மளே நம்மளோட ஜாயின் பண்ணி இதை 2 வெர்ஷனா நம்ம போட்டு 2 மேல ஜாயின் பண்ணி அப்படிதான் வந்து ஒரு சாங் இதை கம்ப்ளீட் ஆக பண்ண முடியுமே தவிர ஒரே ஒருத்தர் ஜாயின் பண்ணி அவங்களே அந்த ஓவர்லாப் ஹம்மிங் பாடி அந்த நடுவுல இருக்கிற ஹம்மிங் பாடி பாட்டையும் பாடி அதுல பிரெத்தும் மேனேஜ் பண்றது வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு இம்பாசிபிள். எந்த முதல் நாள் கார் கத்துக்கிற மாதிரி தான் கிளட்சையும் நம்மளே அழுத்தணும், பிரேக்கையும் நம்மளே அழுத்தணும், ஆக்சிலரேட்டரையும் நம்மளே அழுத்தணும், கியரையும் நம்மளே போடணும், ஸ்டியரிங் நம்மளே பிடிச்சிக்கிறோம்னா ஏன்டா 2000 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன் நீ என்ன பண்ற அப்படின்னு நம்ம கேட்கற மாதிரி இருக்கும் கார் ட்ரெயினர் கிட்ட. இப்ப பாட்டும் சொல்லி தரா கார் ஓட்டும்போது. நீங்க அந்த இன்ஸ்டிடியூட் நீங்க தானே ஆரம்பிச்சிருக்கீங்க. கேப்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார் லேர்னிங். Please, Vijay, go ahead. சோ அதுதான் வந்து தெரியப்படுத்தணும்ன்றது. இப்பவே அப்படின்றது எடுத்துக்காம கொஞ்சம் கொஞ்சமா லேர்னிங் எபிசோட ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டு அதுல இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட வந்து எல்லா எபிசோட்லயும் நீங்க வாட்ச் பண்ணி அதுல இருந்து என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு எல்லா சாங்லயும் ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிய வச்சுக்கிறேன். அருணா ஸ்ரீனிவாசனுக்கு இவங்களுக்கு வந்து அந்த லாலாலா மட்டும் தான் ஃபிளாஸ் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல மட்டும் தான் இருந்தது. ஸ்ருதி மிஸ் ஆயிருக்கிற போர்ஷன்ஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த புதுசா கேட்கறாங்க, அதனாலதான் அந்த மாதிரி பிரச்சனைகள். அதர்வைஸ் ஓவரால் சிங்கிங் வெரி வெல் டன். புவனேஸ்வரி சுஷில் அவங்க மேடம் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான். ஏற்கனவே அவங்க பாடத்தை நிறைய கேட்டிருக்கேன், இந்த ஷோலையும் பாடியிருக்காங்க. அவங்க வந்து ஷீ இஸ் a lovely person as such. அவங்க வந்து எதையுமே ரசிச்சு செய்யக்கூடிய பர்சன் அவங்க. ஸோ அந்த ரசனை, அந்த இமோஷன்ஸ், அந்த பாவம், அந்த ஃபீல் நேச்சுரலா அது சாங் ஃபுல்லாவே இருந்தது. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் வாய்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லி ரெண்டட் பை ஹர். மேஜர் ஃபிளாஸ் நான் எதுவுமே நோட் பண்ணல புவனேஸ்வரி மாதிரி அம்மாக்கு. சரணம்ல ஒரு இடத்துல அழகா சிரிச்சிருந்தாங்க அவங்க. சொல்லுங்க கண்டிப்பா அது சொல்றேன். that added a lot of beauty to that song. அழகா சிரிச்சிருப்பாங்க, அதுவும் அந்த கரெக்டா அந்த தாளத்துல சிரிச்சிருப்பாங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். So beautiful she is actually. She is beautiful at heart and she is beautifully presented the song அப்படின்றதா சொல்லும். மேஜர் ஃபிளாஸ் நான் எதுவும் நோட் பண்ணல. பெர்ஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் அதுக்கு நோக்கி போலாம். ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் இந்த லேண்டிங் நோட்ஸ்ல இருக்கிற பெர்ஃபெக்ஷன், இந்த பிரிகாஸ்ல இருக்கிற பெர்ஃபெக்ஷன், அது மாதிரி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா she will sound more better. இது ஸ்ரீரஞ்சனி மேடம் வந்து நம்ம ரெகுலர் ஜாயினி அவங்க வந்து tremendous improvement from there. என்னது சார் என்ன நாகும் 2 joints a week. She joins both the mentor as well as the mentee every week. Amazing she is. Like அவங்களோட கமிட்மெண்ட், டெடிகேஷன் அண்ட் the improvement that she has shown. அதுதான் கிராஜுவலா எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்றத வந்து ஒன் எக்ஸாம்பிள் வந்து அவங்களை எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வந்து ஆட் பண்ணி இன்னைக்கு எனக்கு இதுதான் வந்தது, நான் அடுத்த தடவை பண்ணும்போது இதை விட பெட்டரா பண்ணுவேன், அடுத்த தடவை பண்ணும்போது பெட்டரா பண்ணுவேன், இதுல வேற என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற தாட் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சாங்லாம் ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் அழகா வருது, வார்த்தை உச்சரிப்பு கரெக்டா இருக்கு, லேண்டிங் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அகேன் இவங்களுக்கும் வந்து இந்த லாலாலா போர்ஷன்ஸ் மட்டும் தான் ஷி நீட் சம் கைடன்ஸ்.
ஸோ பெர்ஃபெக்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்துடாது எல்லா சமயத்துலயும். ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். பட் லா 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 போர்ஷன்ஸ் வந்து ஹம்மிங் ஓவர்லாப் போர்ஷன்ஸை விட்டுட்டு அந்த நடுவுல இருக்கிற அந்த 2 ஜானகி அம்மா பாடுற அந்த ஹம்மிங், அந்த கோரஸ் ஹம்மிங், அது மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது கரெக்டான நோட்ல வருதா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். இல்லையா அந்த ஹம்மிங் வந்து இருக்கிற மியூசிக்ஸ் மியூசியம் ட்ராக்ல வந்து அந்த ஹம்மிங் ஆல்ரெடி அந்த பிஜிஎம்ல இருக்கும், அதுல நம்ம பாடாம விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி கூட சில பேருக்கு நான் இந்த தடவை சஜஷன்ஸ் கொடுக்க விரும்புறேன். எதெல்லாம் நம்மளுக்கு பர்ஃபெக்டா வரலையோ, எதுலலாம் நம்ம ஸ்ருதி போகுது, இல்ல நம்மளால வந்து நம்மளோட பெஸ்ட் கொடுக்க முடியலையோ, அதுக்கேற்ற ட்ராக் எடுத்துட்டு அந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம பாடாம விட்டுட்டோம்னா we will sound flawless in the song otherwise. அதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்க விரும்புது. ஸோ ஸ்ரீரஞ்சனி மேடம், சாஃப்ட் தட். ஸோ இப்போ கேப்டன் சாரை உட்காந்து நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இங்க உட்கார வச்சிருக்கோம். அவர் இன்னும் பாடி கேட்கலையே. இப்போ ஐ திங்க் the time has come to hear him sing. ஆடுறத பத்தி இல்ல, நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சாங் பத்தி you know what, it reminds me of a movie called Music and Lyrics. ஏன்னா விஜய் மேடம் பேசும்போது on one hand for the perfect, this song is a tough song, okay, no jokes, for a starter this song is really tough. So on one hand we have the music to be focused upon, on the other hand we have the lyrics which has to blend along with the music. So இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. Actually this movie came around 20 years back. Hugh Grant and Liz Hurley, Music and Lyrics, where one will be focusing, the music is the best part of a song and that is the one which gives life to the song, whereas this lady says no, music can be whatever but the lyrics is the one which gives the life to the song. ரெண்டு பேர் சண்டை போட்டே இருப்பாங்க, finally the music and lyrics blend to form a good song itself. இதுல வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரிஜினல் பாட்டை கேட்டு ஒரிஜினல் பாட்டை கேட்டு நம்ம ஸ்மியூல்ல வந்து பாட போறோம். அதுல பாடி then we compare with the recordingல வந்து எவ்வளவு தப்பு வேணா பண்ணலாங்க நிஜமா. see at least with my little bit of 5-10% expertise in what home studio recording is all about, பண்றதுல தப்பே கிடையாது. whatever you do is right and people will listen to it. After 10-15 listens they will start liking what you did and maybe you will start feeling ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா பண்ணிருப்பேன். அது அவுட் சைட் வேர்ல்டுக்கு தெரிய போறது இல்லை. but the same, நம்ம ராஜா சார் has created this music, okay, and I would rather advise request everybody get back to the YouTube and look at the stage performances. You will find உங்களுக்கு நீங்க பாடுனது மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தோன்றதுன்னா look at the stage performance. I am telling you, you will feel much better. ஏன்னு கேட்டதுன்னா it is not their fault. ஒரு 30-40 பேர் ஒரு சேர்ந்து பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது வந்துட்டு தான் இருக்கும். அது வந்து இவங்க இன்னொருத்தர் கொஞ்சம் தப்பா டைம் பண்ணதுனால நான் தப்பா ஆரம்பிச்சேன் அந்த சமயத்துல, இல்ல இதுல கொஞ்சம் தப்பா எனக்கு ஃபீட்பேக் வந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா ரிவர்ப் வந்தது, இல்ல சடன்ல some distraction from somewhere. These days you have so much of blaring lights and you have about a bevy of 50 girls dancing on stage to distract you. Nobody will know what mistakes you are doing. That's the way. It's a show. It is a show business, 100% sure. But இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ராஜா சார ஒரு சிங்கப்பூர்ல பாடும்போது ஒருத்தர் வந்து அந்த கண்மணியை காதல் என்பதை பாடி முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து ஒன்ஸ் மோர், ஒருத்தர் கத்துறோட ரோல எல்லாரும் ஒன்ஸ் மோர்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அவர் வந்து என்னங்க ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சு எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டீங்க, இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. அப்போ இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறீங்க, நாங்க இதே பாட்டு கண்மணியை காதல் என்பது இதே பாட்டை நாங்க திருப்பி பாடிட்டு இருந்தா அடுத்த பாட்டுக்கு நாங்க எப்படி போறது கேட்டோன்னு ஆடியன்ஸ்ல இருந்து ரிப்ளை வந்துச்சான், முதல்ல இந்த பாட்டை ஒழுங்கா பாடுங்க அப்புறம் அடுத்த பாட்டுக்கு போங்க. எதிர்பார்த்தேன். It is there in YouTube actually. You know what? See, it's so humble about Raja sir is very very particular about the song because this song I was telling you, இந்த பாட்டு is a big it's an epic moment for Raja sir actually. அவர் சொன்னார் பஞ்சு அருணாச்சலம் வந்து எனக்கு வந்து இந்த பாட்டை கொடுத்திருக்காரு. எனக்கு இந்த படத்தை 6 இருந்து 60 வரை இந்த படத்தை கொடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னா, until this movie Rajinikanth and Kamal Haasan were acting together, one as a villain and one as a hero. And this is the time when they decided to split and said, you have enough followers on your own side, I am going to act separately, you act separately. And this is the time they say, call sheet on the, they say, Panju said, no, we decided to act separately, we are not going to act together. So this guy was so good. Panju Arunachalam அவர் என்ன பண்ணிருக்கார், he launched 2 movies simultaneously within the next 2 weeks. One is Kalyanaraman for Kamal Haasan, another one is 6 இருந்து 60 வரை for Rajinikanth. Okay, wow. And this was a big breakthrough for Raja sir because he was able to do both the movies together அந்த மாதிரி. So அவருக்கு வந்து இந்த பாட்டு வந்து ஒரு பர்టిక్యులர் பிக் இம்பார்ட்டன்ஸ். ஒருத்தர் யாராவது தப்பு பண்ணா கூட அவருக்கு ரொம்ப கோவம் வந்துரும் இந்த இடத்துல அவருக்கு. ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு இந்த பாட்டுக்கு. ஸ்டில் we will find he is very very tolerant amongst us. யாரெல்லாம் நீங்க நிஜமாவே நீங்க பாருங்க, இந்த பாட்டை பாடிட்டு இருக்கேன், மத்த பாட்டையும் பாடிட்டு இருக்கேன், 1 year from now
You repeat the same song, we will do any of the invites and you watch where you are. Definitely. You'll be way above. Maybe you'll be conducting this program for us and we'll be joining as VP. 100% sure. That's a great Yeah, so encouragement. that's the level. நம்ம சந்தோஷமா பாடிட்டு இருக்கணும், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா. இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ். I want to do இன்னைக்கு why not we ஏன்னா நம்ம கௌரி சங்கர் இருக்காருன்னா இனிஷியலி ஐ வாண்ட் சி நம்ம ஒரு சாய் பஜன் பாடலாமேன்னு ஒரு ஆசையா வந்தது எனக்கு டு ஸ்டார்ட் வித். அப்புறம் நம்ம கௌரி சங்கர் இருக்கிறதுனால சரி நம்ம அவர் அம்மாவை பத்தி பாடிட்டாரு, சரி நம்ம அடுத்தது நம்ம கணேஷ் பத்தி விநாயகரை பத்தி ஒரு பாட்டு பாடிடலாமே. Popular Sai Bhajan, let's see if you can hear properly. Yeah. கேக்குறதா गौरी नंदन गजानना गिरिजानंदन निरंजना हे गौरी नंदन गजानना गिरिजानंदन निरंजना पार्वती नंदन शुभानना पाहि प्रभो मां पाहि प्रसन्ना गौरी नंदन गजानना गिरिजानंदन निरंजना. Wow, Captain G. Such a beautiful voice you have got. Pa, நிஜமாவே so much of grace to it. Anyways, so நீ மறந்து நான் செய்யற வேலையை மறந்துட போறேன். இப்ப அடுத்து நம்ம வந்து ப்ராமிசிங் ஜாயின்ஸ் வந்து நம்ம கேட்டுலாமா? ஸோ ப்ராமிசிங் ஜாயின்ஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா, so we pick different songs every week, different singers every week as much as possible. ரெப்படிஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா திருப்பி வரும்போது சில வாரங்கள்ல வந்து பிக் பண்ணணும்னு தோணும் நமக்கு, அதனால நாங்க பிக் பண்ணுவோம். ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா they have done justice to the song almost அப்படிங்கிற மாதிரி சிங்கர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்து நாங்க டிஸ்பிளே பண்றது. ஸோ இட் இஸ் நாட் அ காம்படிஷன் வேர் வி ஆர் ட்ரைங் டு சே தீஸ் ஆர் த பெஸ்ட் பீப்புள், நாட் நெசசரிலி பெஸ்ட் பீப்புள். இவங்களோட பெட்டரா கூட 2-3 பேர் பாடி இருக்கலாம், பட் அவங்க முன்னாடி ஃபீச்சர் ஆயிருப்பாங்கிறதுனால they might have missed the bus this time. So our idea is to expose as many good singers as possible in this platform. அதுதான் வந்து ஐடியாவே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ப்ராமிசிங் ஜாயின்ஸ் வந்து நம்ம கேட்க போறோம். கேட்டுலாமா? வெயிட்டிங். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் மறைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. மேளம் முழங்கிட தோரணம் ஆடிட காலமும் வந்ததம்மா நேரமும் வந்ததம்மா. புவித தேன் குலுங்க சிந்தும் புன்னகை நான் மயங்க. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா.
தந்த சுகம் இளம் வயதில் வந்த சுகம் தோள்களில் நீ அணைக்க வண்ண தாமரை நான் சிரிக்க ஆயிரம் காலமும் நாமும் நம் மார்பில் தோரணமாயாடிடுவே கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சில் பொங்குதம்மா சொல்லுகையும் சொல்லுதம்மா கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ இந்த வாரம் நாங்க வந்து ப்ராமிசிங் ஜாயின்ஸோட சேர்ந்து என்டர்டைன்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. வேற வேற ஸ்ருதி வேற வேற டெம்போல இருந்ததுனால இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த காலத்துல வந்து நம்ம இந்த கேசட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கேசட்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த 90 மினிட்ஸ் டேப் 45 மினிட்ஸ் டேப்ல ரெக்கார்ட் பண்ணும்போது கேட்டா அப்படின்னு வேகமா பாடும், அப்புறம் திருப்பி மெதுவா பாடும். அந்த மாதிரியே it took us back to 1990s 1980s. And if we are recording a double three, கண்மணி காதல் என்ற கற்பனையோ கற்பனையோ. சோ அந்த அந்த மாதிரி ட்விஸ்டையும் கொடுத்துருக்கலாம் அந்த சாங். அதுவும் நல்லா இருந்திருக்கும், ஒரு ஆடட் எலிமெண்டா இருந்திருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ Vijay, you have something to say for these promising joints, and I'm sure you want to mention a few names as well. Yeah. நிறைய பேர் இருந்தாங்க ப்ராமிசிங் வந்து ஐ ஹேவ் சோ மெனி நேம்ஸ் டு மென்ஷன். எனக்கு வந்து இப்போ டக்குன்னு ஞாபகம்லாம் வருது, 2-3 பேர் நோட் பண்ணிருக்கேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த இது பார்த்துட்டு வேணா சொல்லிடலாம். இது ஓவரால் ஜாயின் கவிதா வந்து ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ் அவங்களது. ரொம்பவே நிறைய டீடைல்ஸ் போட்டு பாடியிருக்காங்க. பல்லவிலையும் சரி, அவங்களோட பிரெத் மேனேஜ்மெண்ட் வந்து அமேசிங்கா இருந்தது. இந்த அளவுக்கு அவங்களால வந்து எஃபர்ட் எடுத்து பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூவான்சஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் மாதிரியே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவிதா அது வந்து ரொம்பவே அழகா இருந்தது. எல்லாருமே for that matter, ஸ்ரீனிவாசன், தக்ஷணாமூர்த்தி அவர் வந்து ரிப்பீட்டடாவே நல்ல ரிவ்யூ கொடுக்கிறவர். ஸ்ரீனிவாசனும் for that matter ரிப்பீட்டடா வரக்கூடிய அவங்க நிறைய ரிவ்யூல இருந்து இப்பெல்லாம் வந்து ப்ராமிசிங் வந்திருக்காரு. தக்ஷணாமூர்த்தி அவர்தெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். ஹரிஷ் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி ஒரு ப்ராமிசிங் ஜாயின்ல வந்தாரு, கொஞ்சம் 2 எபிசோட் முன்னாடி ஒரு ரிவ்யூல வந்தாரு. பட் இந்த தடவை வந்து எஸ் ஷோன் another ப்ராமிசிங் ஜாயின். அந்த மாதிரி இதுல மென்ஷன் ஆகாதவங்க ரவி ராஜா அண்ட் தாஸ் அனிதா அப்படின்ற அந்த நேம்ஸ் எல்லாம் நான் இதுல மென்ஷன் பண்ண விரும்புறேன். அவங்க எல்லாம் ரொம்பவே அழகா பாடியிருந்தாங்க. கி ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து எக்ஸப்ட் ஃபார் ஃபியூவர் போர்ஷன்ஸ், இந்த லாலா போர்ஷன்ஸ் இல்லாத அந்த சாங் வந்து ஓவராலா அவர் வந்து செம்ம பெர்ஃபெக்டா பாடியிருந்தாரு. ஸ்லைட்டா டெம்போ இஷ்யூ தான், இல்லைன்னா அவரும் ஒரு ப்ராமிசிங் ஜாயின்ல வந்திருப்பாரு. பட் அமேசிங். கவிதா டிடிடி, ஸ்ரீனி _வாசன், தக்ஷணாமூர்த்தி 1, விஜிராம் 77 _ஹரிஷ் _டி. இவங்களை பத்தி இண்டிவிஜுவலா சொல்லணுமா? Promising that நம்ம எப்படியா we are not reviewing it, and anyways they will be getting their review emails tonight. So Captain, join பண்ணவங்க எல்லாருக்குமே we have a system where we put in our review. நம்ம பாட்டை கேட்கும்போது நாங்க அதை கீன் பண்ணுவோம் ரிவ்யூவை. All these reviews are personally sent to their emails. Tonight it will go to them. So everybody will get to know. So 150 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா 150 பேருக்கும் ரிவ்யூ is going from us. இருந்தாலும் விஜய் மேடம் மேல எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. See, she is impartial totally. She partial rather, she is biased. Totally, I'm telling you. See, Vijay ma'am, honestly சொல்லுங்க, இப்போ நான் கண்மணியே காதல் என்பது போட, it was me who joined your invite first. Okay, I have uploaded it on 8th of August 2019. I can see it flash on my YouTube screen. ஃபர்ஸ்ட் என் கூட இந்த ரிவைவ் பண்ணது முதல்ல ஜாயின் பண்ணது இந்த மனுஷன் ஜாயின் பண்ணா கொஞ்சம் நல்லா பாடினாலும் ஒரு வார்த்தை கரெக்ட் கேப்டன். இந்த மாதிரி தான் அவங்க இந்த மாதிரி தான் பண்றாங்க. வெரி பேட் unacceptable behavior. So நான் கமெண்ட் பண்ற அளவுக்கு என்ன கேப்டன்ஜி இப்படி சொல்லிட்டீங்களே. என்ன ஒன் ஆஃப் தி ஃபேண்டாஸ்டிக் பாடிருக்கீங்க, அப்லோட் பண்ணி பாடிருக்கோம். மெசேஜ் என்ன இருக்கு? சுமாரா பாடிருக்கீங்க சொல்ல வேண்டாமா நீங்க? அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணனா நியாயமே கிடையாது விஜய். இதெல்லாம் சரி, இத பத்தி நம்ம தனியா நம்ம பேசி ஆகணும் சார். அது நம்ம விடக்கூடாது இந்த விஷயத்தை. சோ சார், நாங்க கொரோனா முடிச்சிட்டு ஆத்துக்கு வந்து நான் ஸ்பெஷலா ட்ரீட் வச்சிடுறேன் சாய்ராம் உங்களுக்கு. சோ வெங்கட்ஜி, உங்களோட கஜராஹோ கனவிலுக்கு வந்து நிறைய பேர் ஃபேன்ஸா தெரியுறாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதோட பல்லவியோ இல்ல சரணமோ தான் நீங்க பாடினீங்கன்னா நல்லா இருக்குமே. ஓகே, டன். ஓகே, ரெடி பண்ணிடுறாரு லட்சம்.
சோ மக்களே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கஜுராஹோ கனவிலோ செட்டும் கண்ணில் மிதக்குதே அறியாதோ மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே மெல்ல மெல்ல விரலில் திறனறிந்தனா துள்ளுகின்ற பொழுதில் இனிய கீர்த்தனா உன்னுள்ளே சிலையின் மொழிகளை பழகலாம் கஜுராஹோ கஜுராஹோ. வாவ் 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 கேப்டன் ஜி சான்ஸே இல்ல. பியூட்டிஃபுல். சூப்பர். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ தேர்ட் செட்டை பார்த்துட்டு கேப்டன் ஜி நீங்க வந்து சொர்க்கமே என்றாலும் பாடலை அப்படின்னா வந்து தெய்வ குத்தம் ஆயிடும். அதனால நம்ம ரிவ்யூ 3 பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா வந்து சொர்க்கமே என்றாலும் பாடணும். நீங்க அதுக்காக இப்ப எங்களுக்கு ஒன் செகண்ட் அதுல அது அகைன் கமிங் பேக் டு தி ஸ்மியூல் ஆட்டோமேஷன் எவ்ரிபடி ஆஸ்கிங் மீ நீங்க கார்ல பண்ணீங்கன்னா அது வந்து கார்ல சத்தமே வரலையே நிஜமாவே பாடுனீங்களா? தட்ஸ் தி பெஸ்ட் பார்ட். என்னோட டாடா இண்டிகா வாஸ் மேக்கிங் சோ மச் ஆஃப் நாய்ஸ் இன்சைட் கர்ரன்னு அந்த ஸ்மியூல் ஆட்டோமேஷன் அந்த நாய்ஸ் எடுக்கும்போது மத்த நாய்ஸ் எடுத்து விடுது. அப்படி அந்த டிராஃபிக் நாய்ஸ் எல்லாமே போயிடுது அதோட. தேங்க்ஸ் டு மீ டாடா இண்டிகா. சோ ஆட்டோமேட்டிக்கலி தட்ஸ் வாட். சோ யூ ஷுட் அதுல இருந்தா எனக்கு ஸ்மியூல்ட் ஆட்டோமேஷன் மேல நம்பிக்கை வந்தது. சோ இனிமேல் ஸ்மியூல்ல வந்து நீங்க பாடுறீங்க கார்ல பாடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்மியூல் வந்து ஐ டு ரிமெம்பர் யுவர் மெயில் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இது no I don't do that but இப்ப அதுக்கப்புறம் ஸ்மியூல் இன்ட்ரோ듀ஸ் நோ we have can do the music videos right. I can மேகம் வெளியில மழை பெய்யறதா இங்க மேகம் கொட்டட்டும் பாடிட்டு தன்ன காரோட வாய்ஸ் திங்க் பண்ணிட்டு பண்ணிக்கோடி. Okay, get back to the program. We do the review of the third joint. Yeah. Super, absolutely captain. The third song quick பாத்துருவோம். Mewtwo. காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. தோரணமாடிட காலமும் வந்ததம்மா நேரமும் வந்ததம்மா. தேன் குலுங்க சிந்தும் புன்னகை நான் மயங்க ஆயிரம் காலமும் நானும் தன் மார்பினில் சாய்ந்திருப்பேன் வாழ்ந்திருப்பேன். மேல முழங்கிட தோரணமாடிட காலமும் வந்ததம்மா நேரமும் வந்ததம்மா. தேன் குலுங்க சிந்து புன்னகை நான் மயங்க கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ. ஆயிரம் காலமும் நான் உங்கள் மார்பினில் தோரணமாய் ஆடிடுவேன். எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. ஸோ சூப்பர். அந்த முடிச்சுட்டு அந்த யூடியூப்லேருந்து வர அந்த பிக்சர் தான் ஹைலைட்டு. ஓகே எனிவேஸ் விஜி எஸ் சொல்லுங்க. ஐயோ நம்மளுக்கே வந்து பிரெத் போயிடும் போல இருக்கு. இவர் இந்த குமார் சத்யநாராயணன் எஸ் குமார் 2612 ஹேட்ஸ் ஆஃப். அது எப்படிதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களோ என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ உங்களுக்கு ஒரே பிரெத்ல வந்து
அந்த பாட்டை பாடி முடிச்சிருக்கீங்கன்றதே ஒரு பெரிய அப்ளாட். வெரி ஃபியூ ஹேவ் அட்டெம்ப்டட் தட் ஃப்ளாலெஸ்லி. பேரு வச்சுவாள்லாம் என்ன பாடுறாளோ? கரெக்ட், இருக்கலாம் இருக்கலாம் மேபி. சோ நான் கூட அவர் வந்து இல்ல அவர் வந்து இன்னொரு 2612 போட்டிருக்காரு. டிசம்பர் பார்னா இருக்கலாம் மேபி, அதனால கூட இருக்கலாம். ஐ அம் ஆல்சோ டிசம்பர் பார்ன். நீங்க டிசம்பர் பார்னா? பரவாயில்லையே, அப்படி இருந்தும் நல்லா பாடிருக்காரு. மக்களே பாத்துக்கோங்க, மக்களே என்ன வந்து கிண்டல் பண்றாங்க மக்களே. Nageshwar, okay, Nageshwar is not a bad person. He is not bad at all. He is worse. Okay. So. Thank you, sir. I'm humbled. இதைத்தானே எதிர்பார்த்தேன். எஸ் விஜி சொல்லுங்க, எஸ் குமார் பத்தி சொல்லுங்க. எஸ் குமார் அது அவர் வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியது நியூவான்சஸ், அந்த டீடைலிங் சொல்றது, அந்த ஸ்மூத் லேண்டிங் அண்ட் சங்கதிஸ், அந்த பொடி சங்கதி சொல்ற அந்த நுணுக்கமான விஷயங்கள் மட்டும் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இஸ் ஓவரால் தேர். சோ ரொம்ப அழகா பாடி இருந்தாரு. சுனாமி மாதிரி பாட்டு போயிட்டாரு ஈஸியா. ஆமாமா, நிஜமாவே இருக்கலாம். நீங்களும் 2612 சுனாமிங்க. சுனாமி அதெல்லாம் நாங்க பாக்குறது 24 டிசம்பர்ல. ஆமா, சுனாமி, ஒரு மியூசிக் சுனாமி போல இருக்கு. அடுத்தது ரமாகிருதி, ரொம்ப அழகான வாய்ஸ் அவங்களுக்கு. ஐ என்வி ஹர் வாய்ஸ். அவ்வளவு அழகான வாய்ஸ், என்ன ஒரு ஸ்வீட் வாய்ஸ் அண்ட் அவங்களோட த்ரோ அண்ட் ரேஞ்ச் என்ன சரளமா வந்து ஹை பிச் எல்லாம் அழகா போறது. அது எஃபர்ட்லெஸ்ஸா மேல போயிட்டு வராங்க, அவங்க சர்வசாதாரணமா பாடுறாங்க. அந்த ஆலாப்ல ரொம்ப அழகா அட்டம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட பாசிட்டிவ்ஸ். என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னா, ஃபோக்கஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்ருதி அந்த நேரத்துல அந்த நிக்கிறதா, ஃபாஸ்டா பாடணுமே, அந்த தாளத்துக்குள்ள முடிக்கணுமே, பிரெத் மேனேஜ் பண்ணணுமே அப்படின்னு பாடுறதுனால ஸ்லைட் ஹியர் அண்ட் தேர் லேப்சஸ் இந்த டெம்போ அவங்க கிட்ட கொஞ்சம் இருந்தது. அப்புறம் பிரெத் மேனேஜ்மெண்ட், அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். அது ஸ்லோவா வரும், ஸ்டெடியா வரும். சில நேரத்துல எல்லாம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் போது சரளமா வரும் பிரெத் மேனேஜ்மெண்ட். அது கரெக்டா வந்து அந்த பாட்டை வந்து அந்த ட்ராக் ஆரம்பிக்கும் போது தான் எங்க இருந்தோ ஒரு டென்ஷன் அப்பதான் நம்மளுக்கு வரும். இல்ல அந்த நேரத்துலதான் வாய்ஸ் கரக்கரான்னு இருக்கும், இல்ல வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அடச்ச நான் இவ்வளவு அழகா பாடினேன்னு எனக்கு இந்த டேக்ல போது வராம போச்சு அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அது சோ தளராம முயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணீங்கன்னா யூ கேன் மேக் இட். அந்த மாதிரி உங்களோட ஸ்வீட் வாய்ஸ்க்கு இதெல்லாமே சர்வசாதாரணமா வந்துடும். சோ அந்த பிகினிங் ஹம்மிங், அந்த ஹம்மிங்லாம் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கு அவங்களுக்கு. ரமாகிருதி அழகான வாய்ஸ், ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் மூணாவது வந்து ஜெயசெந்தில் பி. அவங்களது வந்து எங்க அம்மா பேர் கொண்ட ஜெயா, அதனால வந்து ஸோ எக்ஸ்ட்ரா கன்சர்ன் வேணா வச்சுக்கலாம். அவர் ரொம்ப அழகான வாய்ஸ். அவருக்கும் வந்து ஸ்ருதி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் அங்கங்க ஸ்லிப் ஆகுது. அழகான அட்டம் பண்ணிருக்காரு. என்ன ஒன் ஆஃப் தி ஃபியூ அட்டம்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஓவர்லாப் ஹம்மிங் ட்ரை பண்ணாங்களோ அதுல கரெக்டா பாடக்கூடிய ஒரு சிலர்ல இவரும் ஒருத்தர். அந்த மாதிரி அழகா வந்து அட்டம் பண்ணியிருந்தாரு. அதை எப்படி பாடுறதோடய சேர்த்து அந்த ஓவர்லாப் ஹம்மிங்கும் விடாம கொடுக்கணும், அது கரெக்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபோக்கஸ் பண்ணி அதை அட்டம் பண்ணது வந்து பெரிய விஷயம். அது ஆக்சுவலா அவரும் வந்து டீடைலிங் எப்படி எல்லாம் வந்து சாங்ல நுணுக்கங்கள் என்ன இருக்கு, இன்ட்ரிகசிஸ் ஆஃப் த சாங் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா அவர் இன்னும் அழகா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ வேற ஒன்னும் நோட் பண்ணல பெருசா அவருக்கு. அப்புறம் பூங்குன்றன் PONGUNDRAN, அவரது வந்து அவரோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. So the way he presented it and the confidence level, அது வந்து நல்லாவே தெரிஞ்சது. நம்மளால பாட முடியும், நம்மளால பாட முடியும் நம்மளுக்கே முதல்ல ஃபீல் ஆகணும். அப்பதான் வந்து அடுத்தவங்களுக்கு அந்த ஃபீலை நம்ம வந்து கொடுக்க முடியும். நம்ம பாட்டு நம்மளுக்கே பிடிச்சிருந்தாதான் அடுத்தவங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். அந்த அவரும் வந்து ஓவர்லாப் ஹம்மிங் வந்து ரொம்ப அழகா ட்ரை பண்ணியிருந்தாரு. எல்லா இடத்துலயும் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி அதை மிஸ் அவுட் ஆகாம, டெம்போல மிஸ் ஆகாம அந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் ரொம்ப அழகா பாடியிருந்தாரு. ஸோ சிங்கிங் ஓவராலா பெர்ஃபெக்டா இருந்தது. நியூஆன்சஸ் மட்டும் எடுத்துட்டு வரலாம். பட் அவருக்கு நோட் பண்ணது கொஞ்சம் கூட எமோஷன் ஆட் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் பாவம், கொஞ்சம் ஃபீல் கொடுத்து, சில வார்த்தைகள்லாம் அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் பண்ணி, சில வார்த்தையெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி, சில வார்த்தையெல்லாம் அழகுபடுத்தி அவர் பாடினார்னா, அவர் அந்த பாட்டை ரசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் பூங்குன்றனுக்கு நான் நோட் பண்ணது. அமேசிங் எஃபர்ட்ஸ் ஆல்சோ. ஐ திங்க் 2612 has some effect today. என்ன அப்படின்னா இவர் வந்து 2612 நம்ம ஜியாவுதீன் இந்த மென்டி இருக்காரு இல்லையா, அவரோட டேட் ஆஃப் பர்த் 26 டிசம்பர். அவர் போட்டிருந்தாரு.
அண்ட் 26th டிசம்பர் சுனாமி அப்படிங்கிறது நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 26th டிசம்பர் தான் எனக்கும் லைஃப்ல ஒரு சுனாமி. என்ன அப்படின்னா என் Got wife married? என்னோட ப்ரப்போசல் அவ அக்செப்ட் பண்ணா அன்னைக்கு தான் 26th டிசம்பர் 2004 எக்ஸாக்ட்லி அந்த டே அதுதான் சுனாமி. biggest tsunami. That is tsunami for her. ஆக்சுவலி எஸ் அப்படியே சொல்லலாம். சோ அதனால 26 டிசம்பர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ கேப்டன் ஜி, any points to add? Yes. See, the reason why we are singing, எல்லாருமே அவ்வளவு அழகா பாடிருக்கீங்க. Okay. One thing which I learned from this mule part of it, see, we are here to share happiness. And share happiness, now you divide the happiness to double the happiness within two people. This is the only place where you divide and you double the quantity. Okay. And quality, of course. So, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஓகே நான் கண்மணியே காதல் என்பது நான் நல்லா பாடுறேன், சரியா? ஓகே, லெட்ஸ் see. கண்மணியே காதல், let me get the mic from one second. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியம். ஆடியோ மட்டும் கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கேன், மூஞ்சியை பார்த்தா சைக்காது, யாருமே ரெண்டாவது தடவை அந்த பாட்டை பிளே பண்ண மாட்டேங்க நிச்சயமா. Okay, so why don't we make it a little more presentable? Why don't we give the happiness to the other person who's watching? Show that you're passionate and show that you're enjoying the music. Most important. கண்மணியே காதல் என்பது சிரிச்சிட்டு பாடும்போது definitely, you know, they feel like watching you again and again. They feel like listening to the song. Many a time ஒரு பாட்டு வந்து நன்னா இருந்தா கூட அந்த விஷுவல்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த பாட்டு பிடிக்க வந்து விடுறது. நம்மளுக்கு the visuals has got a better impact on the audio, and on the audio மோசமா இருந்தா கூட அந்த visualsனால அந்த பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுறது. Correct. Same like that. We have many talented singers amongst us. They stand like frozen rabbits totally. காவியமோ கண் வரைந்த, அதுக்கு ஆடியோ ஜாயினே பாடிக்கலாம், வீடியோல வர வேண்டிய அவசியமே கிடையாது. Seriously. So show the world that you are happy. Show that you can give some people some happiness. Corona-ல எல்லாரும் லாக்டவுன்ல கஷ்டப்பட்டு இருக்கோம். Give some happiness by showing your cheerful face. I think that's fantastic. கேப்டன் ஜி, அப்ப நம்ம சொன்ன மாதிரி நீங்க வந்து ஸ்வர்க்கமே என்றாலும் பாடல அப்படின்னா தெய்வகுத்தம் ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அதை I didn't prepare for that song. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, அது வரைக்கும் நாங்க விளையாடிட்டு இருப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Okay, let me for that. So Viji, so overall நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. I think we had very good joints. You were mentioning that promisingly வந்து இந்த வாரம் we had a doubt, யாரை எடுக்கிறது யாரை பிக் விடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. And this is the week we have had 5 people in promising. 5 people. Yeah, 5 people for the first time in the history of பாடறிவோம் படிப்பறிவோம். There have been 5 people chosen for promising join, which is a great thing. So நிறைய பேர் வந்து அதை வந்து நல்லா ரெண்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அதுல தெரிய வருது, which is a great thing. ஸோ திருப்பி நான் வந்து எம்பசைஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க இந்த வாரத்துலேருந்து, அதாவது போன வாரத்துலேருந்து we have started posting our mentor invite on our Facebook, our Smule exclusive Smule ID called Learn to Learn Music. ஸோ அதை வந்து கண்டிப்பா நீ நோட் பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மென்டாரோட இன்வைட்டை வந்து உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதை மறந்துடாதீங்க, அதை கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இந்த வாரம் நிறைய பேர் நடுவில் வந்து கேட்டிருந்தீங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம்ல வந்து தேர் சீம்ஸ் டு பி ஸ்டில் சம் கன்ஃபியூஷன்ஸ். அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். நீங்க ஒரே லிங்கை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. வாரம் நாங்க வேற ஃபார்ம் தான் we are uploading into our website. So our website is the right reference for you. learntolearnmusic.in. அதுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணுங்க. இல்லைனாலும் டியூஸ்டே அன்னைக்கு 10 மணிக்கு இந்த இன்வைட்ஸ் ஆர் ஓப்பன். நீங்க வந்து ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா மென்டார் இன்வைட்டோட லிங்க், மென்டி இன்வைட்டோட லிங்க், அதை தவிர ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்மோட லிங்க், இது மூணுத்தையுமே விக்னேஷ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றாரு. ஸோ அதை நீங்க பார்த்துருந்தா கூட யூ would have probably selected the right track to join, இல்லையா? ஸோ அதனால அது வந்து கவனிங்க. டியூஸ்டே அன்னைக்கு 10 மணிக்கு காத்தால எங்ககிட்ட இருந்து அப்டேட் கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து ஃபார்மும் எந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும்னு இருக்கும், மென்டாரோட இன்வைட்டோட லிங்க் இருக்கும், மென்டியோட இன்வைட்டோட லிங்க் இருக்கும். அதை கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி 12 o'clock மத்தியானம் ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அது நிறைய பேர் கேட்குறீங்க, ஐயோ என்னால் சப்மிட் பண்ண முடியலையே, ஃப்ரைடே எல்லாம் கேட்குறீங்க. ஸோ ஃப்ரைடே மத்தியானம் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்மை. வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஃப்ரைடே மத்தியானம் 12ஓட ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம் க்ளோஸ் ஆயிடும். அதை வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீன்வைல் இப்போ கேப்டன் வந்து ரெடி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன், பாட்டோட கேட்டுலாமா?
ஐயோ சார் கேப்டன் ஒரே நிமிஷம் நீங்க எப்படி மியூட்ல போனீங்கன்னு எனக்கே தெரியல. சார் நான் தான் சார் இட் இஸ் மை மிஸ்டேக். நான் மியூட் பண்ணிட்டு அந்த பாட்டு ஒழுங்கா வருதான்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்ப கேக்குது. அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் நாட் ஏபிள் டு ஷோ ஹர் ஆன் தி கேமரா. ஏன்னா வயர் அவ்வளவு தூரம் நின்றுது. இட்ஸ் ஜாயின் பை இன்வைட் பை ரஞ்சனி பாபுஜி. ஷீஸ் a phenomenal singer. அவங்கள அப்படி எஸ் ஜானகி மாதிரியே பாடுவாங்க எத்தனையும். So I'll just sing one charanam with her, okay? So that should do the job. Yes. கேக்குறதா உனக்கு? அரே ஹே தந்தன தந்தன தன்னா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? ட்ராக் வால்யூம் ஸ்லைட்டா ஏத்திக்கலாம் கேப்டன் பாடும்போது. Cut me wherever you want, okay? ட்ராக் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. Track volume ஏத்துமா? Wow. பாடுங்குயில் சத்தம் ஆடுமயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே. ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குடிச்சு ஆட்டம் ஒரு ஓட இல்லையே. அழவோடும் பழக்காரு வீணாடம்பரம் பாரு. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு தீடாகுமா? Thank you so much. Awesome, Captain G. So thank you so much, Captain sir. It was சரியா கேக்கல. Yeah. Oh, I had the jack on. Were you able to hear the song properly? Yeah, absolutely yes. கேட்டதே. First initially track volume மட்டும் லோவா இருந்தது. Oh, I had the connector on. Connector நான் ரிமூவ் பண்ண மறந்து போயிட்டேன். I'm sorry. நீங்க அந்த ஹெட்போன்ஸ் தலையில இருந்து எடுத்தோம் இன்னும் கொஞ்சம் கிளியராவே கேட்டது ஃபர்ஸ்ட் டைம். நல்லதாச்சு. Okay, thanks. Job is done. I'm happy. So Captain G, thank you so much. நீங்க வந்து இன்னைக்கு வந்து கேட்ட பாட்டியும் பாடிருக்கீங்க and the kind of insights that you gave, I'm sure I think we need to have a separate episode for this. உங்களை நாங்க கண்டிப்பா அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோம். I think we should have a separate episode only on all happiness what we share, right? Absolutely. So we are all passionate about music and whatever field of work we are in, we join for one platform called music. Absolutely, Captain. So thank you so much. உங்க இன்னைக்கு வந்து எபிசோட்ல நீங்க இருந்தது one of the longest episodes of பாடறிவோம் படிப்பறிவோம். I think we have been overshooting the time every week. கொஞ்சம் கொஞ்சமா 1 மணி நேரத்துல 1.25 மணி நேரம் ஆகி 1.5 மணி நேரம் ஆகி இப்ப 2 மணி நேரமும் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து and still the people இப்போ கூட பாத்தீங்கன்னா there are 135 people. Yeah, that's what. Yeah, that's so that shows the love for music. That shows how much people are waiting to hear people who bring in a lot of musicality into the program as a whole. So அதுதான் ரொம்ப சந்தோஷமான நிகழ வைக்கிற ஒரு விஷயம். Thank you so much, Captain G. உங்களோட டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப everybody here. Thank you. So நாங்க கண்டிப்பா உங்களை பார்க்க முடிஞ்சா சந்தோஷமா. சொல்லுங்க விஜி மேடம் என்னமா சொல்ல வராங்க? வெறல தூக்கிட்டாங்க. அம்பயர் மாதிரி அவுட் க்ளீன் போல் சொல்லிட்டாங்க. இல்ல இவரு கேப்டன் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் மியூசிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லணும். அது முக்கியமா ஸ்மியூல் இண்டஸ்ட்ரி.
எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர். அவர் வார வாரம் வந்து அனுப்புற ஒரு வீடியோஸ் அண்ட் மெசேஜஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் டிவோஷனல். உங்களுக்கு பெரிய பிரணாம்ஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். சீனு மூஞ்சி பார்க்க முடியுமா? சீனு, விக்னேஷ் எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்க எல்லாம் வந்து அங்க இருப்பாங்க. சீனு வந்து இங்க வரதுக்கான அதுவும் அவரு சீனு எப்படி அப்படின்னா அவர் வந்து மல்டிபிள் வேலை செஞ்சுட்டு இருப்பார். நாளையோட ப்ரொமோ எல்லாம் அவர் உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருப்பார். சோ இப்ப இங்க இருப்பாரான்னு கூட தெரியல. இருந்தாருன்னா சீனு பாய் எங்கேயாவது இருந்தீங்க நான் இந்த எபிசோட பத்தி தெரிஞ்சுக்கிறது போன வாரத்து எபிசோட பார்த்துட்டு இருந்தேன். சீனு had sung that கல்யாண தேனிலா. அப்பா phenomenal. ஓய்யோ சான்ஸ் இல்ல. இது கிளாஸ் அபார்ட். நிஜமாவே என்னோட ஃபேவரட் என்னோட மென்டார் அவர்தான். அவர் one of the main reasons why we have this program today. Majorly because of the way I was learning from these two people primarily, Sushmita and Seenu, and then Sushmita and then Kaushik, and of course இப்போ விஜயும் நாலு பேர் கிட்ட இப்போ வந்து கத்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனல் பெனிஃபிட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். அண்ட் so many people are getting benefit of this. ஸோ அதுதான். ஸோ இப்போ சீனு வந்து கண்டிக்கே படல கேப்டன். அதனால நம்ம தனியா அவரோட ஒரு கால் போட்டு பேசிடுவோம். Exactly. Right. Okay, Captain. Thank you so much. Gauri Shankar ji, thank you so much. Thank you so much, everybody. Thank you. Thank you, Captain. Bye. Thanks. So, Vijay, what an episode. Yeah, seriously, how much Brilliant. knowledge. So, it takes a big heart to share the knowledge. கண்டிப்பா. சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. He has that big heart to share his knowledge with others. And he's definitely technically sound. That's what we see, right? He keeps innovating. He keeps coming up with new ideas. And people, if you want to follow his Facebook page and then Facebook profile, follow him. He does this live very regularly, and he sings some of the songs so beautifully that நீ மெய் மறந்து கேட்கற அளவுக்கு சிலதெல்லாம் இருக்கும். நான் அப்பப்போ எப்போவா திடீர்னு அவரை பார்த்தேன்னா ஒரு 2 பாட்டு 3 பாட்டு போய் அப்படியே நின்று கேட்டுட்டு தான் வருவேன். ஆனா ஆக்சுவலா எப்படி அப்படின்னா அவரை கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம போக முடியாது. கேட்டே கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதுல ஆட் பண்ணிக்க விரும்புறேன். ஆக்சுவலா அவரை பத்தி, அவர் ஆக்சுவலா பாடுறது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும், விசில் அண்ட் பாடுறது பஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. The way he is actually so selfless அப்படின்றத அந்த ஆஸ்பெக்ட்ல I wanted to bring out a point. இந்த நிறைய மீட் ஈவெண்ட் எல்லாம் நடக்கிறது இல்லையா, நிறைய கேதரிங்ஸ் எல்லாம் நடக்கிறது, நிறைய மீட் குட்டி மீட் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸ்மியூல் மீட். அந்த மீட்டுக்கெல்லாம் he painfully takes all the equipments one-handedly, single-handedly. அத்தனை ஸ்பீக்கர் ஆகட்டும், மானிட்டர் ஆகட்டும், மைக் ஆகட்டும், அதுக்கு ஒரு பெரிய ஒரு கார் ஃபுல்லா லக்கேஜ் இருந்தா எப்படி இருக்கும், ஒரு வீட்டை காலி பண்ற மாதிரி. He takes all the wires and everything and he sets it individually all alone. He packs it all alone and he does this for every event. யாருக்கு அந்த மாதிரி பெரிய மனசு வரும் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணல. கொரோனா பத்தி யார் ஸ்கூல் ஈவென்ட் பண்ணாலும் கேப்டனை கூப்பிட போறாங்க ஃபோன் பண்ணி. அச்சச்சோ. not to தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கவும் கேப்டன், அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. ஆக்சுவலி எஸ் அப்கோர்ஸ் அதனால என்ன ஆயிருக்கு, அவருக்கு சைடு எஃபெக்ட்ஸ்ன்றதும் சொல்லிருக்கேன். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவருக்கு திருப்பியும் ரீப்ளேஸ் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஹீஸ் ஆக்சுவலி பிரிங்கிங் இட் அண்ட் டேக்கிங் அவே. அதெல்லாம் அவ்வளவு பெயின் பார்க்காம எடுத்துட்டு வர ஒரு மனுஷர். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீமேல் இப்ப நாங்க எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, மீட் பண்ணோம், when it is getting late he makes sure that he goes and drops everyone at home and come back. அந்த மாதிரியான ஒரு so selfless person he is. அதுதான் தெரியும். கண்டிப்பா. இன்ஃபேக்ட் நம்ம இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா I think we need to have some full events in which we should also bring in these people. There are so many people now. I see a lot of people asking where these meets happen and stuff. I think we have to create a platform for them all to come and sing. We'll think about it seriously, right? Okay. So great. So in the episode we are almost at the fag end of it. We are almost touching to 8 o'clock, longest episode அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாளையோட பாடல் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, கேப்டன் வந்து ஸ்வர்க்கமே என்றாலும் பாடினதுனால ஸ்வர்க்கமே என்றாலும் தான் நாளைக்கு பாட்டான்னு கேட்டீங்க. ஆக்சுவலா இல்லைங்க, நாளைக்கு ஸ்வர்க்கமே என்றாலும் இல்ல. பட் ஒன் திங் விச் வி காட் டு நோ இஸ் தட் இந்த ஸ்வர்க்கமே என்றாலும் பாட்டை கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுது. அப்படின்னா ஆமா அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க பார்ப்போம். எவ்வளவு எஸ், ஒரு நிறைய எஸ் வந்ததுன்னா கண்டிப்பா இந்த பாட்டை ஒரு வாரம் சொல்லி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரைட்.
ஸோ அதுதான் விஷயம். நீங்க போடுங்க, எஸ் வருதான்னு பாருங்க. நாளையோட பாட்டு என்னன்னு இப்ப சொல்லிடலாம். ஓகேவா? நாளையோட பாட்டு என்ன அப்படிங்கிறது விஜி நீங்க உங்க அழகான வாய்ஸால அதை பாடி காமிச்சீங்க அப்படின்னா அது பாட்டு சொல்றதை விட அது ஃபர்ஸ்ட்லயே வரும் இல்லையா, அத சொல்லிட்டாலே பாட்டு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாடுறதை விட எக்ஸாக்ட்லி எஸ் ஐ லவ் திஸ் இடியட், ஐ லவ் திஸ் லவபிள் இடியட், அதுதான் அந்த பாட்டோட பிகினிங். உடனே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆரம்பிக்கும். சூப்பர். That's what it is. So that's a song that we are going to see tomorrow. So நிறைய பேர் yes போட்டிருக்காங்க. So which means வெல்கமே என்றாலும் is one song that many people want to learn. Right. So we'll definitely take this up. Definitely we'll take this up and சீக்கிரமாவே கவர் பண்றோம். Within 1 month we'll definitely get this song covered. வெல்கமே என்றாலும் கவர் பண்ணிடுவோம். So that's what I mean. நாளைக்கு காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் அப்படிங்கிற சாங் தான் நாளைக்கு வந்து கற்றுக் கொடுக்க போறோம். So that's a very good song. It is perceived to be a simple vanilla song, but it has a lot of intricacies in it as well. நிறைய பேர் நம்ம மேலாக்க பாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி யார் வந்து சொல்லிக் கொடுக்க போறாங்கன்னு தெரியும். பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் வர போறாரு நாளைக்கு. சீனு பாய் இஸ் கோயிங் டு பி தி மென்டார் ஆஃப் திஸ் வீக். ஸோ நாளைக்கு வந்து காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் வந்து சீனு பாய் தான் சொல்லிக் கொடுக்க போறாரு. ஏற்கனவே மென்டிக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நேத்தி. அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்காங்க ஆரம்பத்துல இவ்வளவு விஷயம் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால இட் இஸ் கோயிங் டு பி an interesting எபிசோட் நாளைக்கு டெஃபினட்டா. வந்து நாளைக்கு லாஸ்ட் வீக் வந்து ஏதோ சில ரூமர்ஸ்லாம் இருந்தது, கவுண்ட் கொஞ்சம் கம்மியா போச்சு. நாளைக்கு வந்து தெரிக்க விடுவீங்கன்னு நாங்க நம்புறோம். லாஸ்ட் வீக் வந்து டீச்சிங் எபிசோட்ல the count was less because there were rumors about எஸ் ஜானகி அம்மா. அதனால வந்து நிறைய பேர் போயிட்டு டிராப் ஆஃப் ஆகிட்டே இருந்தீங்க. ஸோ நாளைக்கு we expect a full house. இன்னொன்னு சொல்ல விரும்புறோம், இந்த விஷயத்த நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் கத்துக்கட்டும். So when you watch the show live, please share it in your Facebook pages. Please like it. Liking எப்படி பண்றீங்க, ஷேர் பண்ணுங்க. And please talk about this to a lot of friends. Let this reach. உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை சொல்லுங்க. Let more and more number of people watch it. That's the only thing which can get us going. So the biggest thing that we want to see is that we want to see the numbers increasing. So நம்ம ரொம்ப நாளாவே ஸ்டாக்னேட்டடாவே இருக்கோம் நம்பர்ஸ்ல. I think we have to go up. இப்போ 150 பேர் பாக்குறோம்னா 250 பேர் 300 பேர் பார்க்க வைக்கணும். அது உங்க கையில. So spread this to many people. See, that's what the mentors are doing. That's what the people who are coming in as special guests are doing, right? அவங்களுக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு போய் சேரணும், அவங்களுக்கு கிடைச்சது நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் மென்டார்ஸும் நினைக்கிறாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்டும் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் நினைக்கணும். நம்ம 200 பேர் பார்க்குறோம்னா அந்த 200 பேர் நினைக்கணும் நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு. ஸோ அதனால ப்ளீஸ் இதை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. மேக் as many people as possible watch this. And we are also going to come up with a survey which we'll be announcing about tomorrow. ஒரு சர்வே ஒன்று நாங்கள் நடத்த போறோம். அந்த சர்வேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு அதுல சில பேருக்கு வந்து சில சர்ப்ரைசஸும் காத்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து நாளைக்கு பேசலாம். அண்ட் அதை தவிர we are going to talk about one more thing tomorrow, one more initiative of ours which we are trying to kind of announce about. நாளைக்கு அதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நாகேஸ்வர் ஃப்ரம் பாடறிவோம் படிப்பறிவோம். அதே வணக்கம் மக்களே.